ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிராக் வித் மீ யூடியூப் சேனல். இது ராபிட் ரிவிஷன் சீரிஸோட 14th கிளாஸ். இன்றைக்கான ஃபஸ்ட் கிளாஸ் நம்ம போகிறதுக்கு முன்னாடி எஸ்எஸ்சியிலேருந்து கம்பைன்டு கிராஜுவேட் லெவலுக்கான நோட்டிஃபிகேஷன் எப்போ ரிலீஸ் பண்ணியிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா 9th ஜூன் 2025 என்ன பண்ணியிருக்காங்க, ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த எக்ஸாம்ஸ்க்கு யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் எனி டிகிரி, ஓகேங்களா. எனி டிகிரி படித்த யார் வேணாலும் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணலாம். இல்லை ஃபைனல் இயர் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ரிசல்ட்ஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கனாலும் இந்த எக்ஸாம்ஸை நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஓகே, இப்போது இந்த அப்ளிகேஷனோட லாஸ்ட் டேட் எப்போன்னு பார்த்தீங்கன்னா 4th ஜூலை 2025 சொல்லியிருக்காங்க. ஆன்லைன் ஃபீஸ் பேமெண்ட் எப்போன்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டேட் 5th ஜூலை 2025 சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. இப்போ சப்போஸ் நீங்கள் அப்ளை பண்ணுறப்ப தப்பாக ஏதாச்சும் ஃபில் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை கரெக்ட் பண்ணுறதுக்காக 2 நாள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு ஆன்லைன் போர்ட்டல் ஓப்பன் பண்ணுறாங்க. இந்த கரெக்ஷன் நீங்கள் மேக் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட் டைமுக்கு நம்ம 200 ருபீஸும், மறுபடியும் நீங்கள் தப்பாக பண்ணிட்டீங்கன்னா ஒரு 500 ருபீஸும் என்ன பண்ணணும், நீங்கள் ஃபைனாக பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா Tier 1 எக்ஸாமினேஷன். ஓகேங்களா, Tier 1 எக்ஸாமினேஷன் எப்போ ஸ்கெடியூல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 13th ஆகஸ்ட்லேருந்து 30th ஆகஸ்ட் வரை என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஸ்கெடியூல் பண்ணியிருக்காங்க. இதுவே Tier 2 அப்படின்னு பார்த்தோன்னா நம்மளுக்கு டிசம்பர் மந்த் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போது Tier 1லேருந்து Tier 2க்கு நம்மளுக்கு எத்தனை நாள் கேப் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்மளுக்கு 3 மந்த் இருக்குது. இப்போ ஆகஸ்ட்டில் முடியுதா, ஆகஸ்ட்னா செப்டம்பர், அக்டோபர் அண்டு நவம்பர், கிட்டத்தட்ட நம்மளுக்கு 3 மாதம் ஃபுல்லாக என்ன இருக்குது, Tier 2க்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கான டைம் இருக்குது. இப்போது Tier 1க்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இன்னிலேருந்து கேல்குலேட் பண்ணால் நம்மளுக்கு ஒரு 60 டேஸ் தான் இருக்குது. இந்த 60 டேஸில் நம்ம எந்த அளவுக்கு எஃபர்ட் போட்டு நம்மளோட ஸ்கோரை 160+ எடுத்துட்டோம் அப்படின்னா, ரா ஸ்கோர் நம்ம 160+ எடுத்துட்டோம்னா நம்ம என்ன பண்ணிடலாம், கன்ஃபார்மாக Tier 2க்கு குவாலிஃபை ஆகிடலாம். அப்போது நம்ம பேலன்ஸ் இப்போ Tier 1ல் பேலன்ஸ் வச்ச சிலபஸை என்ன பண்ணிடலாம், அந்த 3 மந்த்துக்குள்ளே கவர் பண்ணிவிட்டு அதை நல்லா ரிவைஸ் பண்ணிவிட்டு நம்மளோட பெஸ்ட்டை Tier 2ல் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. யாரும் மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக லாஸ்ட் வீக் வரையும் வெயிட் பண்ணாமல் நெக்ஸ்ட் வீக்குள்ளே இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணிவிட்டு உங்களோட ப்ரிப்பரேஷனை ஃபுல் ஃபோர்ஸில் என்ன பண்ணிவிடுங்க, ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. ஓகே, இன்றைக்கான ஃபஸ்ட் கொஸ்டின் உள்ள நம்ம போயிடலாம். By selling a table for rupees 1592, Arnav losses 24%. At what price should he sell it to gain of 24%? இந்த சம் ஈஸி தானே. இப்போ 24% லாஸில் விற்கிறாரு, 24% லாஸில் விற்றா அப்போ 100 - 24 நமக்கு எவ்வளோ வரும், ஒரு 76% வருமா. 76% வேல்யூ தான் எனக்கு கொடுத்துருக்காங்க. இந்த 1596 இருக்குது. இப்போது கெயின் பர்சன்டேஜ், அப்போது 24% வந்து கெயின் வேணும்னா நம்ம 124%க்கு விற்போம். இதோட வேல்யூ தான் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, இப்போ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும், x = 1596 × 124 டிவைடட் பைல ஒரு 76 இருக்கும். ஓகே, இது ஓகே 4 டேபிளால் அடிப்போம். 4 டேபிளால் அடிச்சுனா 1, இங்கே 3 வரும், 9 ஜார். இது 4 டேபிளால் அடிக்கலாமா, அடிக்கலாம். என்ன வரும், ஒரு 3 ஜார் என்ன வருதுன்னா 12, இங்கே ஒரு 3 இருக்கும், 9 ஜார் 36, இங்கே ஒரு 3 இருக்கும், 9 ஜார் என்ன வருதுன்னா மறுபடியும் ஒரு 36 வந்துடும். 19 டேபிள் இப்போது யூனிட் டிஜிட் செக் பண்ணலாமா, இது அடிச்சுனா 1ன்னு முடியும். 1 × 4, அப்போ 4ல் தான் முடியும் ஆப்ஷன். ஓகே, 2 ஆப்ஷன் இருக்குது. அப்போ இந்த 2 ஆப்ஷனும் இருக்க சான்சஸ் இல்லை. இது 19 டேபிள் அடிக்க முடியுமா, அடித்தா என்ன வருது பாருங்கள், ஒரு 2 ஜார் நம்மளுக்கு 38 வருது. 1 அப்போ 1. ஓகே, 21 டைம்ஸ் போகுது. அப்போ x = நம்மளுக்கு என்ன வந்துடும், 124 × 21 பண்ணால் நம்மளுக்கான ஆன்சர் வந்துருமா. அப்போது அப்ராக்சிமேட்டாக நம்மளுக்கு 2500 வருதா. ஆமாம், அப்போது நம்மளுக்கான ஆன்சர் 4 தான் இருக்கும், 3000 வராது. இப்போ நம்ம மல்டிப்ளை பண்ணால் என்ன வருது பாருங்கள், 4 2 1 842 இருக்குது. ஓகே, கரெக்டாக 016 2604 ருபீஸ்க்கு விற்றா அவருக்கு எவ்வளோ வரும், 24% லாபம் கிடைக்கும். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் டைம் போயிடலாமா. ஓகே, Ram borrowed rupees 20,000 at 6% per annum and 25% 8% per annum. 25,000 rupees at 8% per annum for the same duration சொல்கிறாங்க. He had to pay 9,600 in all as an interest அப்படின்னு சொல்கிறாங்க. What is the time period? இது என்ன இன்ட்ரெஸ்ட்னு சொல்லி, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டாக காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டாக, 20,006 அப்போ என்ன வரும், ஒரு 1,200. ஓகே, இது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தான் வரும். ஓகேங்களா, இது வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், பிரிண்டிங் மிஸ்டேக்காக இருக்கலாம். ஓகே, ஏன்னா வேல்யூஸ் எல்லாமே பெருசாக இருக்குது. அப்போ இதை நம்ம என்ன பண்ண முடியாது, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் போட்டால் வேல்யூஸ் ரொம்பவே அதிகமாக வரும். ஸோ நம்ம என்ன பண்ணிக்கலாம், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தான். ஓகேவா, பிரிண்டிங் மிஸ்டேக். இப்போ பாருங்கள், இப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் எவ்வளவு, இந்த 9,600 பே பண்ணுவார் அப்படின்னு சொல்கிறாங்க. எத்தனை வருஷம் பே பண்ணால் இந்த 9,600 சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டாக கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இப்போ பாருங்கள், இப்போ 1 இயருக்கு மொத்தம் இந்த ஃபஸ்ட்டு இந்த 20,000க்கு 6% பே பண்ணுவார் 1 இயருக்கு, கரெக்ட் தானே. அதான் நம்ம சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். 1 இயருக்கு 6,000 பே பண்ணுறாருனா 6% பே பண்ணுறாரு, 6%. அப்போது 1% வேல்யூ நம்மளுக்கு என்னவாக இருக்கும், 200 இருக்கும். 6% வேல்யூ நம்மளுக்கு 1,200 இருக்கும். ஃபஸ்ட்டு இது வந்து இந்த 20,000க்கான சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், ஃபஸ்ட் இயர் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். நெக்ஸ்ட்டு இந்த 25,000க்கான ஃபஸ்ட் இயர் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் என்னவாக இருக்கும், 8%. அப்போது ஒரு பாயிண்ட் தள்ளி வச்சா 10, இங்கே வச்சா நம்மளுக்கு 1%. அப்போ 8% வேல்யூ இருக்கும். அப்போ 8 ×
250 பண்ணால் நம்மளுக்கு ஒரு 1600. ஓகே, 1600 ஒரு 400 என்ன வரும், 2000 வரும். ஓகேங்களா, அப்போ இது ஒரு 2000 ருபீஸாக இருக்கும். அப்போ 1 இயருக்கு அவர் டோட்டலாக எவ்வளோ பே பண்ணியிருப்பார், இந்த 3200 பே பண்ணால் அவருக்கு 1 இயருக்கான சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வருது இந்த ரெண்டு அமௌண்ட்டுக்கும் சேர்த்து. ஓகே, அவர் டோட்டலாக எவ்வளோ பே பண்ணியிருக்காரு, 9600 இன்ட்ரெஸ்ட் மட்டும் பே பண்ணியிருக்காரு. அப்போ எவ்வளோ டைம் பீரியட்னு கேட்குறாங்க. இது 1 இயருக்கானது. இந்த 9600 பண்ணால் எத்தனை வருஷம், எக்ஸ் இயர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாமா. இப்போ இந்த 2 0 கேன்சல், எக்ஸ் ஈக்குவல் என்ன வந்துடும், 96 டிவைடட் பை 32 பண்ணும், கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் வந்துடும். இதை கேன்சல் பண்ணால் 3 இயர்ஸ் ஆகிடும். நம்மளுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி தான் கரெக்ட் ஆன்சர். ஓகேங்களா, 1 இயருக்கு ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சோமா, 1 இயருக்கு 32,000, அப்போ எத்தனை வருஷம் இன்ட்டு எக்ஸ் இயர்ஸ் பண்ணால் நம்மளுக்கு 9600 கிடைக்கும். இப்படின்னு நம்ம சால்வ் பண்ணலாம். அடிச்சுனா என்ன வரும், 3 டைம்ஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 3 இயர்ஸாக இருக்கும். ஓகேங்களா, இப்படியும் சால்வ் பண்ணலாம். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாமா. Okay, the average of 45 number was found to be 39. Later on, it was detected that the number 65 was misread at 56 அப்படின்னு சொல்கிறாங்க. The correct average of the given number. இந்த சம்மை எப்படி ஈஸியாக சால்வ் பண்ணலாம். இப்போ ஆவரேஜ் என்ன சொல்லியிருக்காங்க, 39 சொல்லியிருக்காங்க. இப்போது 65 இருக்க வேண்டிய நம்பரை என்ன பண்ணியிருக்காங்கன்னா குறைச்சி 56 போட்டிருக்காங்க. மிஸ்ரீடட் as 56 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி தானே, அப்போ என்ன ஆகணும், ஆக்சுவலாக ஒரு 65 56 மைனஸ் பண்ணால் +9, இன்னும் ஒரு +9 இன்க்ரீஸ் ஆகணும். கரெக்டாக, இன்னொரு +9 இந்த சம்மோட இன்க்ரீஸ் ஆகணும். அப்போது +9, இந்த +9 எத்தனை பேருக்கு டிஸ்ட்ரிபியூட் ஆகுது, இந்த 45 மெம்பர்ஸ்க்கும் டிஸ்ட்ரிபியூட் ஆகணும். ஓகேங்களா, இப்படி கேன்சல் பண்ணால் நம்ம என்ன பண்ணிடலாம், கண்டுபிடிச்சிடலாமா. 39 + 1/5 வருமா, 1/5 நம்மளுக்கு 0.2 தெரியும். இதை அடிச்சனா 0, ஒரு பாயிண்ட் வச்சு ஒரு 0 சேர்ப்போமா, அப்போ 2 டைம்ஸ் வந்துடும். அப்போ 0.2 இருக்கும். அப்போ நம்மளுக்கான ஆக்சுவல் ஆவரேஜ், கரெக்ட் ஆவரேஜ் என்னவாக இருக்கும், 39.2 தான் இருக்கும். ஆப்ஷன் 1 தான் நம்மளுக்கான ஆன்சர். ஓகேங்களா, இப்போ பாருங்கள், இப்போது நம்மளுக்கான இதை நம்ம இந்த மாதிரி சால்வ் பண்ணாமல் டேரெக்டாகவும் ஆன்சரை கிளிக் பண்ணியிருக்கலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது கரெக்ட் ஆவரேஜ் நம்மளுக்கு என்னவா இருக்குது, 39 இருக்குது. ஆக்சுவலாக நம்மளுக்கு என்ன பண்ணணும், கம்மியாக போட்டாங்க. அதிகமாக 65 போட வேண்டிய இடத்துல 56 அப்படின்னு போட்டாங்க. அப்போ நம்மளுக்கு என்ன ஆகும், கண்டிப்பாக ஆவரேஜ் இன்க்ரீஸ் தான் ஆக போகுது. கரெக்டு தானே, ஏன்னா அவங்க கம்மியாக போட்டதால் இப்போ அதை நம்ம மேனேஜ் பண்ணி எக்ஸ்ட்ரா போடுறோம். கரெக்டாக இந்த 9 எக்ஸ்ட்ரா பண்ணுறோம். அந்த 9 45 பேருக்குமே ஸ்ப்ளிட் பண்ணுறதால என்ன ஆக போகுது, நம்மளுக்கு ஆவரேஜ் கண்டிப்பாக இன்க்ரீஸ் தான் ஆக போகுது. அப்போ 39 விட அதிகமாக இருக்கணும். இதில் இருக்க எந்த ஆப்ஷனுமே என்ன இல்லை, 39 விட அதிகமாக இல்லை. இருக்க ஒரே ஆப்ஷன் இந்த ஃபஸ்ட் ஆப்ஷன் மட்டும்தான். டேரெக்டாகவே நம்ம இதுதான் ஆப்ஷன் அப்படின்னு சொல்லிடலாம். ஓகேங்களா, இதுதான் இது ஷார்ட்டான மெத்தடாகவும் இருக்கும். இப்போ பாருங்கள், இப்போ இதை அப்படியே மாற்றி எழுதுகிறோம் அப்படின்னு வச்சுக்கலாம். லேட்டர் இட் வாஸ் டிடெக்டட் தட் தி நம்பர் 56 வாஸ் மிஸ்ரீடட் as 65 அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா இப்போ அதோட ஆவரேஜும் 39 தான் இருக்குது, அதோட டோட்டல் நம்பர்ஸும் 45 தான் இருக்குது. இதை மட்டும் அப்படியே மாற்றி எழுதிட்டோம் அப்படின்னா இப்போ அதோட புது ஆவரேஜ் என்னவாக இருக்கும், கரெக்ட் ஆவரேஜ் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அதோட ஆவரேஜ் 39 இருக்குது. இப்போ என்ன ஆயிடுச்சு, 9 நம்பர் எக்ஸ்ட்ரா எழுதிட்டாங்க. ஓகேங்களா, இப்போ ஃபஸ்ட்டு 9 நம்பர் கம்மியாக எழுதிட்டாங்க, இப்போ 9 நம்பர் எக்ஸ்ட்ரா எழுதிட்டாங்க. எக்ஸ்ட்ரா எழுதுறதால என்ன ஆகும், நம்மளுக்கு ஆவரேஜ் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கும். கரெக்டாக, இப்போ என்ன ஆக போகுது, நம்மளுக்கு 9 எக்ஸ்ட்ரானதால் ஆவரேஜ் இன்க்ரீஸ் ஆகிருக்கும். இப்போ அந்த 9மே அந்த 40 பேர்கிட்ட இருந்து என்ன பண்ண போகிறோம், ஸ்ப்ளிட் பண்ணி வெளியே எடுக்க போகிறோம். அப்போ என்ன ஆகும், நம்ம வெளியே எடுத்தனா கம்மியாகும். கரெக்டாக, இதுதான் நம்மளோட தப்பான ஆவரேஜ்னு சொல்லியிருக்காங்க. இதிலிருந்து அந்த 9 எக்ஸ்ட்ரா ஆட் இருக்குல்ல, அந்த 9 எக்ஸ்ட்ரா ஆனதை இப்போ பிரித்து எடுக்கிறோம். இந்த 9 அந்த 9 யார்கிட்ட இருந்து பிரித்து எடுக்கிறோம், அந்த 45 பேர்கிட்ட இருந்து நம்ம பிரித்து எடுக்கிறோம். இது அடிச்சுனா நம்மளுக்கு 1/5 வரும். இதை நம்ம கேன்சல் பண்ணால் என்ன வரும், 39 மைனஸ் 0.2 அப்படின்னு வரும். நம்மளுக்கான ஒரிஜினல் கரெக்ட் ஆவரேஜ் என்னவாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 38.8 இருக்கும். ஓகேங்களா, இந்த மாதிரியும் நம்ம இதை ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். எக்ஸ்ட்ரா போட்டிருந்தாங்கன்னா நம்ம என்ன பண்ணணும், மைனஸ் பண்ணணும். கம்மியாக போட்டாங்க, ஆக்சுவலாக இருக்க வேல்யூவோட கம்மியாக போட்டாங்கன்னா நம்ம ப்ளஸ் பண்ணணும். ஏன்னா அப்போ ஆவரேஜ் இன்க்ரீஸ் ஆகிடும். அதிகமாக போட்டாங்கன்னா நம்மளுக்கு ஆவரேஜ் கம்மியாகிடும். ஓகேங்களா, இந்த கான்செப்ட் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, நம்ம என்ன பண்ணிடலாம், நெக்ஸ்ட் சம் போயிடலாம். இப்போ என்ன சொல்கிறாங்க பாருங்கள், ஜூலி அண்ட் சோமா ஸ்டார்டட் ஃப்ரம் த சேம் பாயிண்ட் அண்ட் வாக் இன் அன் ஆப்போசிட் டைரக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஒரு பாயிண்ட்லேருந்து ஜூலியும் சோமா அப்படின்றவங்க என்ன பண்ணுறாங்கன்னா நடக்க ஆரம்பிக்கிறாங்க. சேம் பாயிண்ட் வாக்கிங் இன் ஆப்போசிட் டைரக்ஷன் சொல்கிறாங்க. அப்போ ஜூலி இந்த பக்கம் போகிறாங்கன்னு வச்சுக்கலாமா. ஜூலி இங்கேருந்து இங்கே போகிறாங்க. இது வந்து ஜூலி அப்படின்னு எடுத்துக்கலாம். இங்கே சேம் இதே பாயிண்ட்டு, இங்கேருந்து யார் போனாங்கன்னா சோமா போகிறாங்க. ஓகேங்களா, சோமா அப்படின்றவங்க போகிறாங்க. அவங்க எஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ என்ன சொல்கிறாங்க, ஜூலி வாக்ஸ் 4 கிலோமீட்டர் ஃபாஸ்டர் தென் சோமா அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஜூலி வந்து ஒரு x km/h ஸ்பீடில் போகிறாங்க அப்படின்னா ஜூலி எவ்வளோ ஸ்பீடில் போவாங்க, x+4 போவாங்களா. இதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. ஜூலி வாக்ஸ் 4 கிலோமீட்டர் ஃபாஸ்டர், இவங்களை விட இவங்க 4 கிலோமீட்டர் அதிகமாக போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஸ்பீட். ஓகே, ஆஃப்டர் 4 hours தே ஆர் 40 கிலோமீட்டர் அப்பார்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு 4 hours கழிச்சு அவங்க 2 பேருக்கு உள்ள டிஸ்டன்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா 40 கிலோமீட்டர் இருக்குது. ஹவு ஃபாஸ்ட் தி தே ஈச் வாக் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ என்ன கேட்குறாங்க, இந்த இது கேட்குறாங்க. அப்போ இவங்க 2 பேருக்குள்ள டிஃப்ரென்ஸ் என்னவாக இருக்கும், 4 இருக்கும். 8 - 4 4, இது இருக்க சான்ஸ் இருக்குது. இதுவும் 4 தான் இருக்குது, இதுவும் 4, அப்போ எல்லாமே 4 தான் இருக்குது.
ஸோ நம்ம இதை கண்டுபிடிச்சி தான் ஆகணும். ஓகேங்களா? எல்லாத்தோட டிஃப்ரென்ஸும் நம்மளுக்கு 4 தான் இருக்குது. அப்போ இதில் எது வேணால் ஆன்சராக இருக்கலாம். பட் இதை எது மேட்ச் பண்ணுதுன்னு பார்க்கலாமா? இப்போ நம்மளுக்கு என்ன தெரியும், சேம் பாயிண்ட்லேருந்து ஆப்போசிட் டேரக்ஷன்லையோ இல்லை டிஃப்ரெண்ட் பாயிண்ட்லேருந்து ஆப்போசிட் டேரக்ஷன்லையோ வந்தால் நம்ம என்ன பண்ணலாம், டேரெக்டாக ரிலேட்டிவ் கான்செப்ட்டை உள்ளே எடுத்துகிட்டு வந்துடலாமா? ரிலேட்டிவ் கான்செப்ட் ஆப்போசிட் டேரக்ஷன் என்ன ஆகும், நம்ம ஸ்பீட் S1 + S2 பண்ணுவோம். அப்போ இவங்க ஸ்பீடையும் ஆட் பண்ணால் நமக்கு என்ன வருது, x + x + 4 அப்படின்னா நம்ம 2x + 4 இருக்கும். இப்போ அவங்களுக்குள்ள இருக்க டிஸ்டன்ஸ் என்ன இருக்குது, நம்மளுக்கு 40 கிலோமீட்டர் இருக்குது. அது எவ்வளோ நேரத்தில் கவர் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க, இந்த 4 ஹவர்ஸில் கவர் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ இப்படி பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடச்சிரும், எக்ஸோட வேல்யூ கிடச்சிருமா, 10 போகும். 2x = 10 - 4 வந்து நம்மளுக்கு 6ன்னு வந்துடும். அப்போ எக்ஸோட வேல்யூ 3ன்னு தெரிஞ்சிடும். ஓகேங்களா? அப்போ சோமாவோட ஸ்பீட் என்னவா இருக்குது, 3 இருக்குது. ஜூலியோட ஸ்பீட் என்னவா இருக்கும், அப்போ 7 இருக்கும். ஓகேங்களா? ஆப்ஷன் 2 தான் நம்மளுக்கான கரெக்ட் ஆன்சராக இருக்க முடியும். ஓகே, இப்போது இந்த சம்மை வேறு மாதிரி எப்படி கேட்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து ஜூலி எவ்வளோ தூரம் போயிருப்பாங்கன்னு கேட்கலாம், இல்லைனா சோமா எவ்வளோ தூரம் போயிருப்பாங்க அப்படின்னு கேட்கலாம். கரெக்டாக? இப்போ என்ன அர்த்தம், இப்போ அவங்க 4 ஹவர்ஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா நடந்திருக்காங்க. கரெக்டாக? ரெண்டு பேருமே ஜூலியும் சரி சோமாவும் சரி 4 ஹவர்ஸ் நடந்திருக்காங்க. இப்போ இதை நம்ம கேல்குலேட் பண்ணுறது மூலிமா என்ன தெரிஞ்சிச்சு, அவங்களோட ஸ்பீடு தெரிஞ்சிச்சா. அவங்க 3 km/h. இப்போ நம்மளுக்கு என்ன தேவை, எவ்வளோ டிஸ்டன்ஸ் தேவை, இப்போ நம்மளுக்கு ஸ்பீட் இன்டூ டைம்னு வருமா. இப்போது எவ்வளோ டிஸ்டன்ஸ் இவங்க ஸ்டார்டிங்லேருந்து இவ்வளோ ட்ராவல் பண்ணியிருப்பாங்கன்னு தெரியணும்னா ஸ்பீட், அவங்களோட ஸ்பீடு 3 இருக்கும். எவ்வளோ மணி நேரம் ட்ராவல் பண்ணியிருப்பாங்க, இந்த 4 ஹவர்ஸ். அப்போது ஜூலி ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து இப்போ இந்த இடத்துக்கு ரீச் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு எவ்வளோ கிலோமீட்டர் நடந்திருப்பாங்க, 12 கிலோமீட்டர் நடந்திருப்பாங்க. ஆனால் கொஸ்டின் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இதுலேருந்து இதுக்கு இவங்க 2 பேருக்கு உள்ள டிஸ்டன்ஸ் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 40 கிலோமீட்டர் சொல்லிட்டாங்க. அப்போ இவங்களோட இப்போ இவங்க எவ்வளோ நடந்திருப்பாங்க, ஜூலி 28 கிலோமீட்டர் நடந்திருப்பாங்க. சிம்பிள். ஓகேங்களா? இதுலேருந்து இது வரையும் நம்மளுக்கு 12 இருக்குது, இங்கேருந்து 28 இருக்குது. இல்லை இப்படி கண்டுபிடிக்கலனா நம்ம டிஸ்டன்ஸ் என்ன பண்ணிக்கலாம், டிஸ்டன்ஸ் = ஸ்பீட் இன்டூ டைமாக இருக்கும். இவங்களோட ஸ்பீடு 7 இருக்குது, டோட்டலாக நடந்தது 4 ஹவர்ஸ். அப்போ இவங்க 28 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரியும் நம்மளோட கொஸ்டினை ஃப்ரேம் பண்ணலாம் அப்படின்றதுக்காக இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா? ஓகே, ஆனால் இந்த சம்முக்கான ஆன்சர் ஜூலியோட ஸ்பீடும் சோமாவோட ஸ்பீடும் மட்டும்தான் கேட்டிருக்காங்க. ஓகே, நம்ம என்ன பண்ணிடலாம், இப்போது நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாமா. இது வந்து எக்ஸு, இவங்க வந்து 3, இவங்க வந்து 7. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். இப்போ பாருங்கள், a sphere and another solid hemisphere having the total surface area, same total surface area அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஒரு ஸ்பியரும் ஒரு ஹெமிஸ்பியரும் அதோட டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா சேமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? இப்போ ஸ்பியர் எடுத்துக்கலாம், ஸ்பியரு ஹெமிஸ்பியர். ஓகேங்களா? மொத்தம் 2 இருக்குது. ஓகே, இப்போ வால்யூம் வேணால் நம்ம என்ன பண்ணுவோம், ஸ்பியரோட வால்யூம் 4/3 πr³ இருக்கும். இப்போ இது ரெண்டும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்காக இதை கேபிட்டல் R³ எடுத்துக்கிறேன். இந்த ஹெமிஸ்பியரோட வால்யூம் என்னவாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, வால்யூம் = 2/3 πr³ இருக்கும். இதை ஸ்மால் r அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் நம்ம என்ன எழுத போகிறோம்னா, கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா எழுத போகிறோம். ஸ்பியரில் கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியாவும் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாவும் நம்மளுக்கு என்னது, சேம் தான். ஸோ இதோட கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியாவாக என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பியரோடது 4πr² இருக்கும். ஓகேங்களா? ஹெமிஸ்பியரோட கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2πr² இருக்கும். இதுவே டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஹெமிஸ்பியருக்கு வரும். ஸோ இதோட டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா 3πr² இருக்கும். ஓகேங்களா? இப்போ என்ன சொல்கிறாங்க, இது ஆர் வந்து நம்ம என்ன எடுத்துருக்கோம், கேபிட்டல் R எடுத்துருக்கோமா, கேபிட்டல் R² இருக்கும். ஓகே, இப்போ பாருங்கள், இந்த டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா தான் சொல்கிறாங்க. ஓகே, இந்த டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாவும் இந்த டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாவும் ஈக்குவல் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது 4πr² = 3πr² ஈக்குவலாக இருக்குது, ஸ்மால் r² ஈக்குவலாக இருக்குது. ஓகே, இப்போ இந்த பையும் கேன்சல் பண்ணிடுறோம். இந்த ஸ்மால் r கீழே எடுத்துகிட்டு வந்தோம்னா என்ன ஆகிடும், கேபிட்டல் R² டிவைடட் பை ஸ்மால் r² = 3/4 இருக்கும். அப்போ நம்மளுக்கு கேபிட்டல் R டிவைடட் பை ஸ்மால் r வேல்யூ √3/2 இருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இப்போ என்ன சொல்கிறாங்க பாருங்கள், தி ரேஷியோ ஆஃப் தேர் வால்யூம் இஸ். இப்போ அவங்க 2 பேரோட ரேஷியோட வால்யூம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ ரேஷியோட வால்யூம் எப்படி கண்டுபிடிப்போம், இப்போ இவரோட கியூப் இல்லை, ஸ்பியரோட வால்யூம் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா 4/3 πr³ இருக்கும். ரேஷியோ தானே கேட்குறாங்க. ஸோ = இப்போ ஹெமிஸ்பியரோட வால்யூம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2/3 πr³ இருக்கும். ஓகேங்களா? இப்போ ஆரோட ரேஷியோ தெரிஞ்சிச்சு, என்ன பண்ணிடலாம், நம்ம டேரெக்டாக இதை சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். இப்போது இந்த 4க்கு இது 2 டைம்ஸ் போகும், இந்த 3க்கு 3 கேன்சல், இந்த பைக்கு இந்த பை கேன்சல் ஆகிடுச்சு. ரிமைனிங் இங்கே 2 × r³ இருக்குது. இந்த r³ வேலை நம்மளுக்கு என்ன இருக்கும், இதை க்யூப் பண்ணனா √3 க்யூப் பண்ணால் நமக்கு 3√3 அப்படின்னு இருக்கும். = இங்கே இந்த ஸ்மாலரோட வேலை இந்த ஸ்மாலரோட வேல்யூ நம்மளுக்கு 2ன்னு இருக்குது. அப்போ 2 க்யூப் பண்ணால் நம்மளுக்கு என்ன வந்துடும், 8 அப்படின்னு வந்துருமா. இப்போ இதை கேன்சல் பண்ணால் நம்மளுக்கு 4 டைம்ஸ் அப்படின்னு வரும். 3√3 = 4 தான் நம்மளுக்கான ஆன்சராக இருக்க முடியும். ஆப்ஷன் 3√3 4, ஆப்ஷன் 3 தான் நம்மளுக்கான ஆன்சர். ஓகேங்களா? இது ஒரு நல்ல சம்மு, பிகாஸ் எல்லா ஃபார்முலாவும் நம்ம ரிவைஸ் பண்ண மாதிரி ஆகிடுச்சு. ஓகே, நம்ம நெக்ஸ்ட் சம் போயிடலாமா. எந்த சம் எப்படி சால்வ் பண்ணலாம்,
Arvind has 650 kg of wheat, a part of which he sells the 9% profit and rest of it at 19% to get an overall profit of 15% and whole. What is the quantity of wheat is sold by Arvind on 9% கேட்குறாங்களா? இந்த சமயம் எப்படி பண்ணுவோம்? ஃபஸ்ட்டு எவ்வளோ குவான்டிட்டிக்கு ஃபஸ்ட்டு ஸ்ப்ளிட் பண்ணுறாருன்னு தெரியல. அப்போ ஒரு எக்ஸாக இருக்கும், இன்னொரு குவான்டிட்டி என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 650 மைனஸ் எக்ஸாக இருக்கும். இது ரெண்டுத்தையும் நம்மளுக்கு ஆட் பண்ணுறப்போ என்ன வரும்? 615 வரும். இந்த எக்ஸ் குவான்டிட்டியை 9% ப்ராஃபிட்டுக்கும் இந்த பேலன்ஸ் இருக்க குவான்டிட்டியை என்ன பண்ணுறாரு? 19% ப்ராஃபிட்டுக்கும் விற்றா அவரோட டோட்டல் ப்ராஃபிட் என்ன கிடைக்குது? 15 கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ இந்த எக்ஸோட வேல்யூ தான் என்ன அப்படின்னு கேட்குறாரு. ஓகேங்களா? இது நம்ம நார்மலாக சால்வ் பண்ணுற மாதிரி சால்வ் பண்ணலாம். பட் நம்ம கிளாஸ் ரெகுலராக பார்த்தீங்கன்னா எப்படி சால்வ் பண்ணுவோம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எக்ஸ் இன்ட்டு என்ன பண்ணுவோம்? 9x ப்ளஸ் 19 இன்ட்டு 650 மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 650 இன்ட்டு 15. இப்படி வச்சு நம்ம எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிப்போம். பட் இந்த சம்மை இன்னமும் ஈஸியாக நம்ம என்ன பண்ண முடியும்னா சால்வ் பண்ண முடியும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா அலிகேஷன் மெத்தட். அலிகேஷன் எப்படி பண்ணுவோம்? ஃபஸ்ட்டு ப்ராஃபிட் பர்சன்டேஜ் மேலே வச்சு அதோட ஆவரேஜ் ப்ராஃபிட் கிடச்சிதுன்னா நம்மளுக்கு கீழே என்ன வந்துடும்? காஸ்ட் ப்ரைஸோட ரேஷியோ தெரிஞ்சிடும். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்க? 9% ப்ராஃபிட்டில் விற்கிறாரு. இன்னொரு அட் த ரெஸ்ட் அட் 19% ப்ராஃபிட். இன்னும் பாதி என்ன பண்ணுறாருன்னா 19% ப்ராஃபிட்டில் விற்கிறாரு. அப்படி விற்கிறப்போ அவருக்கு டோட்டலாக எவ்வளோ ப்ராஃபிட் கிடைக்குது? 15% ப்ராஃபிட் கிடைக்குது. ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணுவோம்? இது ரெண்டுத்தோட டிஃப்ரென்ஸ் பார்ப்போமா? இது ரெண்டுத்தோட டிஃப்ரென்ஸ் நம்மளுக்கு என்ன வருது? ஒரு 6 வருதா? ஓகே, இந்த 19லேருந்து 15க்கு டிஃப்ரென்ஸ் என்ன வருது? நம்மளுக்கு 4 வருது. அப்போ 4:6 ரேஷியோவில் பிரிச்சிருப்பாங்க. இதை ஃபர்தராக கேன்சல் பண்ணால் நம்மளுக்கு 2:3 இருக்கும். ஓகே, அப்போ இந்த 650-ஐ 2:3 பார்ட்ஸாக என்ன பண்ணியிருப்பாங்க? பிரிச்சிருப்பாங்க. நம்மளுக்கு இந்த 9%க்கு பிரித்த பார்ட்ஸ் இந்த 2 பார்ட்டை தான் என்ன கேட்குறாங்கன்னா வேல்யூ என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இதை டோட்டலாக ஆட் பண்ணுறப்போ நம்மளுக்கு என்ன வருது? 5 பார்ட் வருது. இந்த 5 பார்ட்டோட வேல்யூ தான் நம்மளுக்கு என்னவா இருக்குது? 650 இருக்குது. ஓகேங்களா? இந்த 650 இருக்குது. இப்போ 2 பார்ட்டோட வேல்யூ கேட்குறாங்க. இன்ட்டு எக்ஸ் பண்ணால் நம்மளுக்கான ஆன்சர் தெரிஞ்சிடும். இதை கேன்சல் பண்ணால் என்ன வருது? ஒரு 1 ஒரு 30. அப்போ என்ன வருது? 260 தான் நம்மளுக்கான ஆன்சர். ஆப்ஷன் 1 தான் கரெக்ட் ஆன்சர். ஓகேங்களா? அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 130 இன்ட்டு 2 பண்ணால் நம்மளுக்கு 260 வந்துடும். இதை நீங்கள் சால்வ் பண்ணிங்கனாலும் எக்ஸோட வேல்யூ என்ன வந்துடும்? 260 தான் வரும். பட் ஆனால் கேல்குலேஷன் கொஞ்சம் லென்த்தியாக போகும். ஓகேங்களா? இந்த மெத்தட் இந்த டைப் சம்முக்கு கொஞ்சம் லென்த்தியாக போகும். இந்த 2 ப்ராஃபிட்டுமே கொடுத்துட்டாங்க, நம்மளுக்கு ஓவரால் ப்ராஃபிட்டும் கொடுத்துட்டாங்கன்னா இந்த டேரெக்டாக நம்ம அலிகேஷன் மெத்தட் போய்க்கலாம். ஓகேங்களா? இந்த மெத்தடை விட அலிகேஷன் மெத்தட் டைம் கொஞ்சம் என்ன பண்ணணும்னா எஃபிஷியண்ட்டாக இருக்கும் எக்ஸாம் அப்ரோச்சை பொறுத்த வரையும். ஓகேங்களா? இதை சால்வ் பண்ணிங்கன்னா எக்ஸோட வேல்யூ அதே தான் வரப்போது, 216 வரும். அப்போ 19% எப்படி ஸ்ப்ளிட் பண்ணியிருப்பாங்க? இந்த 2 இங்கே வந்து என்ன கொடுத்துருப்பாங்க? அப்போது 250 கிலோவாக 9% ப்ராஃபிட்டுக்கும் பேலன்ஸ் இருக்க இப்போ எவ்வளோ பேலன்ஸ் இருக்கும் நம்மளுக்கு? ஒரு 400 ஒரு 390 இருக்குமா? பேலன்ஸ் ஒரு 390 இருக்கும். இந்த 390 kg என்ன பண்ணியிருப்பாங்கன்னா நம்மளுக்கு என்ன பண்ணியிருப்பாங்க? 19% ப்ராஃபிட்டுக்கு விற்றுருப்பாங்க. அவ்வளோதான், சிம்பிள். ஓகேங்களா? கொஸ்டினை இப்படியும் கேட்கலாம். 19% வேல்யூ கேட்கலாம், 9% வேல்யூன்னு கேட்கலாம். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் சம் போயிடலாம். இன்னும் 1200 மீட்டர் ரேஸ். ஓகே, நம்ம டைம் அண்ட் டிஸ்டன்ஸில் என்ன பண்ணியிருக்கோம்? டைம் டிஸ்டன்ஸ் ஸ்பீடில் என்ன பண்ணியிருக்கோம்? நார்மல் பேசிக் சம்ஸ் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட்டு ட்ரெயின் சம் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட்டு என்ன பார்த்துருக்கோம்? போட் அண்ட் ஸ்டீம்ஸ் பார்த்துருப்போம். இப்போ ரேஸ் பார்க்க போகிறோம். ரேஸில் இது வந்து லீனியர் ரேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. லீனியர் ரேஸ். ஓகேங்களா? லீனியர் ரேஸு. நெக்ஸ்ட்டு சர்க்குலர் ரேஸ் கான்செப்ட் இருக்குது. சர்க்குலர் ரேஸ் கான்செப்ட். ஓகேங்களா? இப்போது இது எல்லாமே நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? இது வரைக்கும் பார்த்துருக்கோம். பட் இந்த ரேஸ் கான்செப்ட்டும் சர்க்குலர் ரேஸ் கான்செப்ட்டும் இன்னும் நம்ம பார்க்கல. ஓகேங்களா? இன்றைக்கி நம்ம லீனியர் ரேஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு 2 to 3 கிளாஸ்க்குள்ளே லீனியர் ரேஸை நம்ம கம்ப்ளீட்டாக கவர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணிடலாம்? சர்க்குலர் ரேஸ் கான்செப்ட் உள்ள போயிடலாம். ஓகேங்களா? ஓகே, டைம் ஸ்பீட் டிஸ்டன்ஸில் இந்த இத்தனை டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் அவங்களுக்கு கேட்கறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஓகே, இப்போது ரேஸில் பேசிக்காக ஒரு இது சொல்லிட்டுமா? ஓகே, பேசிக். இப்போது ஏ இன் 100 மீட்டர் ரேஸ் அப்படின்னு எடுத்துக்கலாமா? இன் 100 மீட்டர் ரேஸு ஏ பீட்ஸ் பி பை 20 meters and in the same race B beats C by 5 meter வச்சுக்கலாமா? ஓகே, 5 மீட்டர்னா ஓகே ஆன்சர் வரும் 5 மீட்டர். தென் how much meter A beats C by A beats C in the same 100 மீட்டர் ரேஸ் அப்படின்னு ஒரு கொஸ்டின் இருக்குது. ஓகேங்களா? இந்த கொஸ்டின் நம்ம எப்படி சால்வ் பண்ணுவோம்? இன் 100 மீட்டர் ரேஸ் ஏ பீட்ஸ் பி பை 20 மீட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. இன் தி சேம் ரேஸ் பி பீட்ஸ் சி பை 5 மீட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் ஹவு மச் மீட்டர் ஏ பீட்ஸ் சி இன் தி சேம் 100 மீட்டர் ரேஸ் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போது
இப்போ ஒரு ரேஸ் ட்ராக் இருக்குது ஓகேங்களா, இது ஒரு லீனியர் ரேஸ் ஓகேங்களா. இதுலேருந்து இதுக்கு 100 மீட்டர், இதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட்டு. இது வந்து நம்மளுக்கு டெஸ்டினேஷன் டி அப்படின்னு எடுத்துக்கலாமா. இங்கேருந்து ஏபிசி அப்படின்ற பேர் 3 பேரும் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாங்கன்னா ஓட ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இப்போ என்ன சொல்கிறாங்க, ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு இன் ஏ பிட்ஸ் பி பை 20 மீட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது ஏ இந்த இடத்துல வந்துடுறாரு ஓகேங்களா. இந்த இடத்துல வர்றப்போ 100 மீட்டர் கம்ப்ளீட் பண்ணியிருப்பாரா. இவர் ஏ வந்து 100 மீட்டர் கம்ப்ளீட் பண்ணப்போ பி வந்து எங்கே தான் வந்திருப்பாங்க சொல்கிறாங்க, 20 மீட்டர் பிஹைண்ட். அதான அர்த்தம், ஏவை விட பி 20 மீட்டர் கொஞ்சம் தள்ளி இருந்திருப்பாங்களா. அப்போ இங்கேருந்து இங்கே 20 மீட்டர். அப்போ இவர் 100 மீட்டர் கம்ப்ளீட் பண்ணுறப்போ பி எவ்வளோ மீட்டர் கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்க, 80 மீட்டர் கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்க. அப்போது இவர் 100 மீட்டர் ஓட எடுத்துக்கிட்ட டைமும் இவங்க 80 மீட்டர், அதாவது இந்த பி வந்து 80 மீட்டர் ஓட எடுத்துக்கிட்ட டைமும் ஒன்று. அப்போ இங்கே என்ன ஆகிடுச்சு, டைம் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் ஆகிடுச்சு. டைமு என்ன இருக்குது, கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. டைம் கான்ஸ்டன்ட்னா நம்மளுக்கு என்ன தெரியும், ஸ்பீட் ரேஷியோ டைரக்ட்லி ப்ரொபோஷ்னல் டு டிஸ்டன்ஸ் ரேஷியோவாக இருக்கும். ரொம்பவே இம்பார்ட்டண்ட். இவங்க எடுத்துக்கிட்ட டைம் தான் இவங்களும் எடுத்துக்கிறாங்க, பட் இவங்க கம்மியாக எடுத்துக்கிட்டாங்க. அப்போ ஸ்பீட் ரேஷியோ டைரக்ட்லி ப்ரொபோஷ்னல் டு டிஸ்டன்ஸ் ரேஷியோவாக இருக்கும். அப்போது இவங்க 2 பேருக்குள்ள ஸ்பீட் ஆர் டிஸ்டன்ஸ் ரேஷியோ என்னவாக இருக்கும், டைம் கான்ஸ்டன்ட்னால இது டிஸ்டன்ஸ் ரேஷியோ. இப்போது A/Bக்கான ரேஷியோ என்னவாக இருக்கும், 100:80 இருக்கும். இதை நம்ம ஃபர்தராக கேன்சல் பண்ணால் நம்மளுக்கு என்ன வரும், 5:4 வருமா, 5:4 இருக்கும். அவங்களோட ஸ்பீட் ரேஷியோவாக இருந்தாலும் சரி, டிஸ்டன்ஸ் ரேஷியோவாக இருந்தாலும் சரி. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க பாருங்கள், இன் தி சேம் ரேஸ் பி பீட்ஸ் சி பை 5 மீட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ என்ன பண்ணுவாங்க, இவங்க 80 மீட்டர் ஓடிட்டு அப்படியே நிற்க போகிறதில்ல, இவங்க அந்த பேலன்ஸ் இருக்க அந்த 20 மீட்டரும் ஓட தான் போகிறாங்க கரெக்டாக. அப்போ இன்னொரு சேம் ரேஸ் தான், அதே ரேஸில் தான் இப்போ 3 பேர் ஓடுறாங்க ஓகேங்களா. இப்போது பி வந்து என்ன பண்ணிட்டாங்க, அந்த 100 மீட்டரை கம்ப்ளீட் பண்ணுறப்போ பி அந்த 100 மீட்டரை கம்ப்ளீட் பண்ணுறப்போ சி எவ்வளோ தூரம் ஓடிருக்காங்கன்னு சொல்கிறாங்க, 95 மீட்டர் ஓடிருப்பாங்கன்னு சொல்கிறாங்க. பிகாஸ் அவங்க 5 மீட்டர் தானே, 5 மீட்டர் தானே பிஹைண்டில் இருக்காங்க. ஸோ இதுக்குள்ளேருந்து இதுக்கு நம்மளுக்கு 5 மீட்டர் தான் என்னவா இருக்குது, டிஃப்ரென்ஸ் இருக்குது. அப்போ சி ஈக்குவல் டு என்ன வருது, சி ஈக்குவல் டு 95 மீட்டர் ஓடிருப்பாங்க. அப்போது பிக்கும் சிக்கும் உள்ள ரேஷியோ என்ன வந்துடுது நம்மளுக்கு, ஓகே. இப்போது பிக்கும் சிக்கும் உள்ள ரேஷியோ, பி 100 மீட்டர் ஓடுற இடத்துல சி எவ்வளோ ஓடிருப்பாங்க, 95 மீட்டர் தான். இங்கேயும் டைம் கான்ஸ்டன்ட். ஸோ இதுவும் நம்மளுக்கு ஸ்பீடு ஆர் இல்லை டிஸ்டன்ஸ் ரேஷியோவாக இருக்கும். இதை ஃபர்தராக கேன்சல் பண்ணால் நமக்கு என்ன வரும், 20:19 வருமா, 5 டேபிளில் கேன்சல் பண்ணால். அப்போ இது 20, இது நம்மளுக்கு என்னவாக இருக்கும், 19 இருக்கும். ஓகே, இப்போ பியோட வேல்யூ நம்ம எப்படி ஈக்குவல் பண்ணலாம், இங்கே இன்ட்டு 5 பண்ணால் 20 வந்துடும். அப்போ இங்கே என்ன பண்ணலாம், இன்ட்டு 5 பண்ணால் நம்மளுக்கு பியோட வேல்யூ நம்மளுக்கு ஈக்குவல் ஆகிடும். அப்போ A/B/Cயோட வேல்யூ என்ன கிடச்சிரும், இங்கே 25:20:19 இருக்கும். ஓகே, இப்போ என்ன சொல்கிறாங்க, நெக்ஸ்ட் கொஸ்டின் படிங்க. தென் ஹவு மச் மீட்டர் ஏ பீட்ஸ் சி இன் தி சேம் ரேஸ் அப்படின்னு கேட்குறாங்க. தென் ஹவு மச் மீட்டர் ஏ பீட்ஸ் சி இன் தி சேம் ரேஸ் இன் 100 மீட்டர் ரேஸ். அதே ரேஸில் இப்போ இவங்க 100 மீட்டர் ரேஸில் ஏவும் சிவும் ஓடினாங்கன்னா அந்த ஸ்பீடில் இப்போ இது டிஸ்டன்ஸ் ரேஷியோவாக தான் இருக்கும். இவர் 100 மீட்டர் ஓட சொல்ல இவர் எவ்வளோ மீட்டர் ஓடிருப்பார் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேங்களா, சிம்பிள் கொஸ்டின். அப்போது இது வந்து டிஸ்டன்ஸ் ரேஷியோவாக இருக்கும், ஸ்பீட் ரேஷியோவாக இருக்கும். இப்போ நம்மளுக்கு தேவையானது நம்மளுக்கு டிஸ்டன்ஸ் ரேஷியோ. இந்த 25 நம்ம என்ன பண்ணலாம், 100 மாற்றணும். ஏன்னா இது 100 மீட்டர் ரேஸ் கரெக்டாக, இது வந்து ஒரு 100 மீட்டர் ரேஸ். 25 நம்ம 100 மாற்றணும். என்ன பண்ணுவோம், இன்ட்டு 4 பண்ணால் நம்மளுக்கு என்ன ஆகிடும், இன்ட்டு 4 பண்ணால் நம்மளுக்கு இது 100 மீட்டர் ரேஸாக மாறிடும். ஓகே, இப்போ A/B நம்மளுக்கு இப்போதைக்கு தேவையில்லை. ஸோ நம்ம சி மட்டும் எடுத்துக்கலாமா, ஏன்னா பியை பற்றி பேசலை. ஸோ நம்மளுக்கு இவங்க 2 பேரும் இருந்தால் போதும். இந்த 25 100 மாட்டணும், 25 × 4 பண்ணுவோமா, 25 × 4. அப்போ என்ன பண்ணுவோம், இதுவும் 19 × 4 பண்ணால் நம்மளுக்கு அதே ரேஷியோ தான் இருக்க போகுது. ரேஷியோஸில் எந்த சேஞ்சஸுமே இருக்க போகிறதில்ல. 25 × 4 பண்ணால் நம்மளுக்கு என்ன வருது, 100 மீட்டர். அதாவது இது வந்து டிஸ்டன்ஸாகவும் இருக்கலாம், ஸ்பீட் ரேஷியோவாக இருக்கலாம். இப்போ நம்மளுக்கு தேவை டிஸ்டன்ஸ் ரேஷியோ தான். நம்ம என்ன அப்போ என்ன எடுத்துக்கலாம், டிஸ்டன்ஸ் ரேஷியோ எடுத்துக்கலாம். அப்போ இதை நம்ம கால்குலேட் பண்ணால் என்ன வருது பாருங்கள். அப்போ 4 இங்கே ஒரு 36னா என்ன வருது, 76 இருக்குது. அப்போது இப்போது ஏ 100 மீட்டர் ஓடி இருந்தார்னா பி எவ்வளோ மீட்டர் தான் ஓடி இருப்பார். இப்போது இது புது ரேஸ் ட்ராக்கு. இந்த ரேஸ் ட்ராக்கில் ஏ 100 மீட்டர் ஓடிட்டார் அப்படின்னா, 100 மீட்டர் ஓடிட்டார்னா இந்த சி எவ்வளோ மீட்டர் ஓடி இருப்பார், வெறும் 76 மீட்டர் தான் ஓடி இருப்பார். அப்போ இவர் ஏ வந்து எவ்வளோ மீட்டரில் அவர் பீட் பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா 24 மீட்டரில் அவரை தோக்கடிச்சிடுறாரு. ஓகேங்களா, இதுதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சராக இருக்க முடியும். இந்த மாதிரி தான் நம்ம இந்த சம்மை சால்வ் பண்ணுவோம். இது பேசிக்கான சம். ஓகேங்களா, இப்போது உங்களுக்கு ஒரு ப்ராக்டிஸ் சம் ஒன்று தரலாமா. இப்போ சேம் கொஸ்டின், இந்த கொஸ்டின் எடுத்துக்கோங்க. இன் தி 100 மீட்டர் ரேஸ் ஏ பீட்ஸ் பி பை, இப்போது ஒரு பேஜ் ஒன்று ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, லாஸ்ட்டில் ஆட் ஆயிடுச்சா. ஓகே, இப்போ என்ன பண்ணுறேன்னா இந்த சேம் கொஸ்டின் உங்களுக்கு ஒரு ப்ராக்டிஸ் சம் ஒன்று தரேன். ஓகேங்களா, இதை
இதுக்கான ஆன்சரை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு இன் 100 மீட்டர் ரேஸ் A beats B by 20 மீட்டர், ஓகே. அண்ட் இந்த சேம் ரேஸ் B beats C by என்ன எடுத்துக்கலாம் நம்ம 20 மீட்டர், அதே 20 மீட்டரில் பியும் சேம் இது பண்ணுறேன்னு வச்சுக்கலாம். தென் how much மீட்டர் A beats C by in the same 100 மீட்டர் ரேஸ். இந்த சம்முக்கான ஆன்சர் என்ன பண்ணுங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், ஓகேங்களா? ஓகே, ஆன்சர் வருமா? வரும். ஓகே. இப்போ என்ன பண்ணிடலாம்? ஓகே, இதை அப்படியே மொத்தமாக ட்ராக் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஓகே ஓகே இப்போ இந்த சம்மை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? இப்போ பாருங்கள், இன்னும் 1200 மீட்டர் ரேஸு பைக்கு A பீட்ஸ் B by 100 மீட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது என்ன அர்த்தம்? 1200 மீட்டர் ஏக்கும் பிக்கும் உள்ள ரேஷியோ என்னவாக இருக்கும்? இப்போ சேம் டைம் அப்படின்றதால இவங்க ஸ்பீட் ரேஷியோவும் எடுத்துக்கலாம், டிஸ்டன்ஸ் ரேஷியோவும் எடுத்துக்கலாம். இப்போது நம்மளுக்கு அது இப்போ தேவையில்லை, ஸோ என்ன பண்ணிக்கலாம், ஏபின்னு எடுத்துக்கலாம். அப்போது இப்போ என்ன அர்த்தம்? 1200 மீட்டர் B ஓடினார்னா ஏ ஓடினார்னா பி எவ்வளோ தான் ஓடிருப்பார்? 100 மீட்டர் கம்மியாக ஓடிருப்பார். அப்போது 1100 மீட்டர் என்ன பண்ணியிருப்பாருனா பி ஓடிருப்பார். ஓகே, இப்போ என்ன சொல்கிறாங்க பாருங்கள், பைக் B பீட்ஸ் C by 100 மீட்டர் இன் 1600 1600 600 மீட்டரா? 1600 வருமா? வராது, 600 மீட்டர் தான் வரும். ஓகே, சால்வ் பண்ணுவோம், ஆன்சர் வருதான்னு பார்க்கலாம். பைக் B beats C by 100 மீட்டர் இன் 600 மீட்டர் ரேஸ். இப்போ இது வேறு ரேஸு. இந்த வேறு ரேஸில் யார் கலந்துக்கிறா? B and C அப்படின்ற 2 பேர் கலந்துக்கிறாங்க. இந்த இப்போ வந்து இது வந்து 1200 மீட்டர் ரேஸு, இது வந்து 600 மீட்டர் ரேஸ், ஓகேங்களா? இந்த 600 மீட்டர் ரேஸில் என்ன ஆகுது? இவர் 600 மீட்டர் ஓடி முடிக்கிறப்போ C வந்து 100 மீட்டர் கம்மியாக ஓடி இருப்பார். அப்போ எவ்வளோவா இருக்கும்? 500 மீட்டர் தான் ஓடி இருப்பார், ஓகேங்களா? If A beats C by 30 seconds in a 720 மீட்டர் ரேஸு, தென் வாட் இஸ் த ஸ்பீட் ஆஃப் ஓகே இந்த சம்மை இப்போ என்ன பண்ணலாம்? இதுக்கு ரேஷியோ எடுத்துக்கலாமா? 2 0க்கு 2 0 கேன்சல் ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள், இது ரெண்டுத்தையும் பியும் நம்ம எப்படி ஈக்குவல் பண்ண முடியும்? காமன் மல்டிபிள் இல்லை. ஸோ என்ன பண்ணிடலாம், டேரெக்டாக நம்ம இதில் ஃபுல்லாக என்ன பண்ணிடலாம்னா இன்ட்டு 6ம் இதில் ஃபுல்லாக என்ன பண்ணிடலாம் இன்ட்டு 11 பண்ணால் இங்கே 66 இங்கே 66ன்னு வந்துடும். அப்போ B ஈக்குவல் ஆகிடுமா? அப்போ பாருங்கள், A/B/C என்ன பண்ணியிருக்கலாம்? இப்போ இந்த 6 உள்ள மல்டிப்ளை பண்ணால் என்ன வருது? ஒரு 60 72 வருதா? 72. இதை இங்கே பண்ணால் 66 வரும், இங்கே பண்ணால் 66 வரும். ஸோ இதை அப்படியே வச்சுக்கலாம். அப்போது இன்ட்டு 11 இன்ட்டு 5னா நம்மளுக்கு 55 இருக்கும், ஓகேங்களா? இப்போ என்ன சொல்கிறாங்க பாருங்கள், இப்போ பைக் A பீட்ஸ் பைக் C, ஓகேங்களா? பைக் A C-யை பீட் பண்ணிவிட்டு சொல்கிறாங்க. நம்மளுக்கு ஆக்சுவலாகவே என்ன தெரியுது? பார்க்குறப்பே தெரியுது, இந்த டிஸ்டன்ஸ் ரேஷியோலே தெரியுது ஏ தான் என்னவாக இருக்கிறாரு? அதிக டிஸ்டன்ஸ் கவர் பண்ணுறாரு, ஓகேங்களா? இஃப் பைக் A beats C by 30 seconds in a 720 மீட்டர் ரேஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது இதை 720 மீட்டர் ரேஸ்க்கு எப்படி ஈஸியாக கன்வெர்ட் பண்ணிடலாமா? இன்டூ 10 பண்ணால் என்ன ஆகிடும்? இது நம்மளுக்கு டிஸ்டன்ஸாக வந்துடும், டிஸ்டன்ஸ் ரேஷியோ கிடச்சிரும். இந்த 720 இப்போது இது என்ன ஆகுது? இது ஒரு 720 மீட்டர் ரேஸ், ஓகேங்களா? இது டோட்டல் டிஸ்டன்ஸ் ஒரு 720 மீட்டர் ரேஸு. ஏ வந்து என்ன பண்ணிடுறாரு? கம்ப்ளீட் பண்ணிடுறாரு, ஓகேங்களா? இந்த 720 ஏ வந்து என்ன பண்ணிடுறாரு? கவர் பண்ணிடுறாரு. ஆனால் பி பார்த்தீங்கன்னா பியில் சி பார்த்தீங்கன்னா எவ்வளோ கவர் பண்ணுறாரு? வெறும் 550 தான் கவர் பண்ணுறாரு, கரெக்டாக? அப்போ பேலன்ஸ் என்ன ஆகுது? பேலன்ஸ் ஒரு 170 பேலன்ஸ் ஒரு 170 மீட்டர் என்ன பண்ணல, கவர் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஏ வந்து இந்த ரேஸே கம்ப்ளீட் பண்ணிடுறாரு, ஓகேங்களா? இப்போ என்ன சொல்கிறாங்க? இஃப் பைக் A beats C by 30 seconds அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது நம்மளுக்கு வந்து டிஸ்டன்ஸில் எவ்வளவு முன்னாடி கவர் பண்ணாரு தெரிஞ்சிச்சு. இங்கே கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 30 செகண்ட்ஸ்னு கொடுத்துருக்காங்க. அப்போது இவர் இந்த 30 செகண்ட்ஸ் இவரை விட 30 செகண்ட்ஸ் முன்னாடி போயிட்டாருன்னு சொல்கிறாங்க, கரெக்டாக? அதான் நீங்கள் சொல்கிறது டைம் ரீலில் சொல்லியிருக்காங்க. டைமில் சொன்னால் 30 செகண்ட்ஸ் முன்னாடி போயிட்டார். நம்ம டிஸ்டன்ஸ் வைஸ் பார்த்தோன்னா 170 மீட்டர் கம்மியாக ஓடிருக்காரு. கம்மியாக இல்லை, அவர் 550 ஓடுறப்பவே இவர் வந்து என்ன பண்ணிட்டாரு? இந்த 720 ஓட்டிட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லாஜிக்கலாக திங்க் பண்ணனா இந்த 30 செகண்ட்ஸ் அவருக்கு ஏன் எக்ஸ்ட்ரா எடுத்துக்குது பார்த்தீங்கன்னா, இந்த 170 மீட்டரை அவருக்கு கவர் பண்ணுறதுக்கான டைமாக தான் இருக்கும், கரெக்டாக? இந்த 170 மீட்டரை இந்த 30 செகண்ட்ஸில் கவர் பண்ணுறாரு, அப்படி தானே அர்த்தமாகும், கரெக்டு தானே? அப்போது சியோட ஸ்பீட் என்னன்னு கேட்குறாங்க. வாட் இஸ் த ஸ்பீட் ஆஃப் சி? ஓகே, சிம்பிள். அப்போ நம்மளுக்கு டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு என்ன தெரியும்? ஸ்பீட் இன்டூ டைமுன்னு தெரியும். இப்போ நம்மளுக்கு என்ன தேவை? நம்மளுக்கு டைம் தேவையா? வாட் இஸ் த ஸ்பீடு தேவைன்னா நம்ம டைம் இங்கே கீழே மல்டிப்ளை பண்ணால் ஸ்பீட் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைமாக இருக்கும். இப்போது இவரோட சியோட ஸ்பீடு வேணும்னா அவர் கவர் பண்ண டிஸ்டன்ஸு 170 மீட்டர். அது எவ்வளோ செகண்டில் கவர் பண்ணியிருக்காருனா இந்த 30 செகண்ட்ஸில் கவர் பண்ணியிருக்காரு. அப்போது இது மீட்டரு, அப்போ கீழே செகண்ட்ஸ். அப்போ நம்மளுக்கு ஆன்சர் மீட்டர் பர் செகண்ட்ஸில் வரும். இது ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணால் 17/3 மீட்டர் பர் செகண்ட் தான் நம்மளுக்கான ஆன்சராக இருக்க முடியும். ஆப்ஷன் சி தான் கரெக்ட் ஆன்சர், ஓகேங்களா? இது ஒரு நல்ல கொஸ்டின். கொஞ்சம் லாஜிக்கலாக திங்க் பண்ணால் இந்த சம்மை என்ன பண்ணிடலாம்? ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். A beats C by 30 seconds, ஓகே, நல்ல சம். நம்ம இப்போ என்ன பண்ணிடலாம்? நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாமா? ஓகே,
இந்த சம் எப்படி சால்வ் பண்ணலாம் பாருங்கள். tan ஓகே, இது காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்ஸ் நம்ம நிறைய வாட்டி பார்த்தது தான். இப்போது a + b = 90 அப்படின்னு வந்துருச்சுன்னா சைனு a = cos bக்கு ஈக்குவலாக இருக்கும். இல்லை எப்படி இன்னொரு மெத்தடில் எப்படி சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா sin a × sec b = 1 இருக்கும் இப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா tan a = cot bக்கு ஈக்குவலாக இருக்கும். இல்லை அப்படின்னா எப்படி சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா tan a × tan b = 1 இருக்கும். நெக்ஸ்ட்டு cosec a = cos இல்லை sec bக்கு ஈக்குவலாக இருக்கும். இல்லைனா sec a × cos bக்கு ஈக்குவலாக இருக்கும். ஓகேங்களா, = 1 இருக்கும். நெக்ஸ்ட் இன்னொரு கான்செப்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா sin square a ப்ளஸ் sin square b = 1 இருக்கும். ஓகேங்களா, இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுறப்ப நம்மளுக்கு என்ன வருது, நம்மளுக்கு 90 டிகிரி வரணும் அப்படின்னு பார்த்துருக்கோம். இதை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா sin 90 - a அப்படின்னு எழுதலாமா, sin square 90 - a = 1. இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுறப்போ நம்மளுக்கு 90 டிகிரி தான் வருது. a + 90 - aன்றது நம்மளுக்கு ரெண்டும் கேன்சல் ஆகி நம்மளுக்கு 90 டிகிரி தான் வருது. அப்போது இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுறப்போ நம்மளுக்கு என்ன வருது, 90 டிகிரி வந்துருச்சுன்னா அப்போ என்ன வந்துடும், நம்மளுக்கு sin square 90 - θ வந்து நம்மளுக்கு cos square 90 - θ. அப்போ sin square a + cos square a = 1 வந்துடும். இதே தான் என்ன வரும்னா இங்கே cos square a ப்ளஸ் cos square 90 - a = 1 இருக்கும். ஓகேங்களா, இது வந்து sin square a க்கு ஈக்குவலாக இருக்கும். ஓகேங்களா, இதை கன்வெர்ட் பண்ணி எழுதணும்னா ஓகே. இப்போ அதுபடி தான் அது பாருங்கள், இங்கே டேரெக்டாக கொடுத்துட்டாங்க. அப்போ sin square 39 ப்ளஸ் cos square 39 இருக்கும். அப்போ sin square 39 ப்ளஸ் cos square 39 வேல்யூ 1 டிவைடட் பை இங்கேயும் cos square 35 ப்ளஸ் sin square 35 வேல்யூ 1 இருக்கும். ப்ளஸ் 3 × tan ab அப்படின்னு இருக்குது. இந்த ஏவும் b நம்ம ஆட் பண்ணுறப்போ 90 டிகிரி வருது. tan ab வேல்யூ என்னவா இருக்குது, 95 இருந்தால் a + b 95 இருந்தால் அப்போ இதோட வேல்யூ என்னவா இருக்கும், 1 இருக்கும். அப்போ 3 × 1 இருக்கும். அப்போ 1 + 1 3. அப்போ இதோட வேல்யூ என்ன இருக்கும், 4 இருக்கும். ஆப்ஷன் 2 தான் கரெக்ட் ஆன்சர். ஓகேங்களா, சிம்பிளான சம் தான். ஓகே, நம்ம என்ன பண்ணிடலாம், இப்போது நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். இப்போ பாருங்கள், இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, தி LCM ஆஃப் x² - 8x + 15 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. x² - 5x + 6ஓட LCM, இந்த ரெண்டு நம்பர்ஸோட ரெண்டு ஈக்குவேஷனோட LCM என்ன அப்படின்னு கேட்குறாங்க. நம்மளுக்கு LCMனா என்ன தெரியும், லீஸ்ட் காமன் மல்டிபிள். இப்போ என்ன பண்ணலாம், இந்த ஈக்குவேஷன்ஸோட ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிச்சிட்டு நம்ம LCM ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாமா. இப்போது இதோட ஃபேக்டர் எப்படி கண்டுபிடிப்போம், x² முன்னாடி இருக்க கோஎஃபிஷியன்ட் இதில் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும், 15 வரும். ப்ளஸ் 15 வரணும். நம்ம ஆட் பண்ணுறப்போ என்ன வரணும், -8 அப்படின்னு வரணுமா. என்ன வரும், 5 3s என்ன வருது, 5 3s நம்மளுக்கு 15 -8 வரும். அப்போ ரெண்டு சைடும் மைனஸ் பண்ணால் என்ன வருது, நம்ம இதை மல்டிப்ளை பண்ணுறப்போ +15 தான் வரும். ஆட் பண்ணுறப்போ -8 வரும். அப்போது எக்ஸோட ஃபேக்டர்ஸ் என்னவா இருக்குது, +5 +3 இருக்குது. நம்மளுக்கு ஃபேக்டர்ஸ் வேணாம். அப்போ நம்ம ஈக்குவேஷன் எழுதணும்னா x - 5 × x - 3 அப்படின்னு எழுதலாம். இந்த ஈக்குவேஷனை நம்ம இந்த மாதிரி கன்வெர்ட் பண்ணி எழுதிட்டோம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஈக்குவேஷன் என்னவா இருக்குது, x² - 5 + 6ன்னு இருக்குது. x² முன்னாடி 1 தான் இருக்குது. ஸோ நம்மளுக்கான மல்டிப்ளை பண்ணுறப்போ +6 வரணும். இதை நம்ம ஆட் பண்ணுறப்போ -5 வரணுமா. அப்போ 6 1s are 6, -1 பண்ணால் நம்மளுக்கு +5 தான் வருது. ஆனால் -5 வரணும். நெக்ஸ்ட் வேறு என்ன பண்ணலாம், ஓகே 3 × 2 பண்ணலாமா. 3 × 2 பண்ணால் நம்மளுக்கு 6, ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு -5, மல்டிப்ளிகேஷன் பண்ணால் +6 வந்துடும். அப்போது இந்த ஈக்குவேஷனோட ஃபேக்டர்ஸ் என்னவா இருக்குது, x - 3 x - 2 இருக்குது. ஓகேங்களா, லீஸ்ட் காமன் மல்டிபிள் தானே பார்ப்போம். ஓகே, லீஸ்ட் காமன் மல்டிபிள்னால் காமனாக இருக்கிறது இந்த x - 3, அதை எழுதிப்போம். நெக்ஸ்ட் என்ன இருக்குது, இந்த x + 5 இந்த x - 2, இதுதான் நம்மளுக்கான எல்சிஎம்மாக இருக்கும். இந்த ரெண்டு ஈக்குவேஷனுக்கு எந்த ஆப்ஷன் மேட்ச் ஆகுது, இந்த ஸ்கொயர் கிடையாது, ப்ளஸ்ஸாக இருக்குது, இதுவும் கிடையாது, இங்கே ப்ளஸ் இருக்குது, அப்போ இதுவும் இல்லை. ஆப்ஷன் 4 தான் நம்மளுக்கான ஆன்சராக இருக்க முடியும். ஓகேங்களா, ஓகே. இப்போ என்ன பண்ணிடலாம், நம்ம நெக்ஸ்ட் சம் போயிடலாம். ஓகே, இப்போ இந்த சம் எப்படி சால்வ் பண்ணலான்னு பாருங்கள். ஸ்டடி ஓகே, இப்போ பை சார்ட்ஸ் வந்து சேல்ஸ் ஆஃப் ஓகே. இஃப் தி டோட்டல் ஆஃப் 1200 kgs ஆஃப் ஃப்ரூட்ஸ் வேர் சோல்டு இன் அ டே அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபைன் தி டிஃப்ரென்ஸ் பிட்வீன் தி சேல்ஸ் ஆஃப் கிரேப்ஸ் அண்ட் ஆரஞ்சு. கிரேப்ஸ் எங்கே இருக்குது, இது. அப்போ 10%. ஆரஞ்சு தானே சொல்கிறாங்க, ஆரஞ்சுனா இதுவாக இருக்கும். அப்போ இதுதான். இது ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் நம்மளுக்கு என்னது, 5%. 5% ஆஃப் 1200 வந்து 60 இருக்கும். ஓகேங்களா, ஆப்ஷன் 1 தான் கரெக்ட் ஆன்சர். 5% எப்படி கண்டுபிடிச்சேன், இப்போது 100%ஓட வேல்யூ என்ன இருக்கும், 1200 இருக்கும். 5%ஓட வேல்யூ என்ன, இது 20, இது ரெண்டுத்தையும் அடிச்சா என்ன வரும், 60 டைம்ஸ் வந்துடும். ஓகேங்களா, ஈஸியான சம் தான். ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் சம் போயிடலாம். இப்போ என்ன சொல்கிறாங்க பாருங்கள். 2 circles with the center P and Q of a radius 6 and 4 cm respectively touches each other internally the perpendicular bisector. ஓகே, இப்போ ரெண்டு சர்க்கிள் இன்டர்னலாக என்ன ஆகுது, கட் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்களா. ஓகே,
டச்சஸ் இன்டர்னலி. இப்போ இப்படி டச் ஆகுது. ஓகே, இப்போது ஒரு ட்ரையாங்கிள் அதோடய சென்டர்ஸ் என்ன சொல்லிட்டாங்க, பின்னு சொல்லிட்டாங்களா. இதோட சென்டர் பி, இதோட சென்டர் என்னவாக இருக்குன்னா நம்மளுக்கு கியூவாக இருக்குது. ரேடியஸ் 6 அப்படின்னு சொல்லிட்டாங்க, 4ன்னு சொல்லிட்டாங்க. இது 4, இது 6, இது எப்படி வரும்? பர்பண்டிகுலர் பைசெக்டர் ஆஃப் பி அண்ட் கியூ. எந்த பிகர் சர்க்கிளா அப்படிங்கிறது ஒரு பர்பண்டிகுலர்னால் கேல்குலேட் பண்ண முடியாது. பி பிகர் சர்க்கிள் ஏ அண்ட் பி, வேல்யூ ஆஃப் ஏபி கேட்குறாங்க. ஃபைன் சர்க்கிள் ஏபி டச்சஸ் ஈச். ஓகே ஓகே ஓகே, டச்சஸ் தானே சொல்கிறாங்க. ஓகே ஓகே. ஓகே, இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா ரெண்டு சர்க்கிளும் இன்டர்னலாக டச் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க ஆக்சுவலி. ஓகேங்களா, இன்டர்னலாக கட் ஆகுதுன்னு சொல்ல, இன்டர்னலி டச் அப்படின்னா என்ன அர்த்தம், நம்மளுக்கு இப்படி இருக்கணும். ஓகேங்களா, இப்படி இருந்தால் தான் அது இன்டர்னலாக டச் ஆகுது அப்படின்னு அர்த்தம். ஓகே, இப்போ சென்டர் பி அண்ட் கியூ ஆர் ஃபார் ரேடியஸ் 6 and 4 அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பி அப்படின்னா அப்போது இந்த சர்க்கிள்குள்ளே தான் இந்த சர்க்கிள் வரணும். ஓகேங்களா, இது கொஞ்சம் பெருசாக இருக்கும். இப்படி இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். இப்படி இருக்குது. இப்போ இந்த பெரிய சர்க்கிளோட சென்டர் இங்கே இருக்குமா, அப்போ இது பியாக இருக்கும். இந்த சின்ன சர்க்கிளோட சென்டர் இங்கே இருக்கும், இது கியூவாக இருக்கும். கரெக்டாக? ஓகே, இப்போது இந்த சென்டர்லேருந்து இந்த சர்க்கம்ஃபரன்ஸில் மீட் பண்ணுறது தான் அது நம்மளுக்கான ரேடியஸாக இருக்கும். இந்த மொத்த ரேடியஸ் என்னவாக இருக்கும், நம்மளுக்கு 6 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போது இந்த சின்ன சர்க்கிளோட ரேடியஸ் என்னவாக இருக்குது, 4 சென்டிமீட்டராக இருந்துச்சுன்னா அப்போ இந்த பிக்யூவோட வேல்யூ நம்மளுக்கு 2ஆக இருக்கும். ஓகேங்களா, சிம்பிள். அப்போ இந்த பிக்யூவோட வேல்யூ நம்மளுக்கு பிக்யூ ஈக்குவல் டு 2 சென்டிமீட்டராக இருக்குது. இப்போ என்ன சொல்கிறாங்க பாருங்கள், இஃப் தி பர்பண்டிகுலர் பைசெக்டர் ஆஃப் பிக்யூ, பிக்யூவை பர்பண்டிகுலராக பைசெக்ட் பண்ணது பிக்யூ மீட்ஸ் தி பிக்கர் சர்க்கிள் இன் தி ஏ அண்ட் பி. அப்போ பிக்கர் சர்க்கிளில் ஏ அண்ட் பியில் வர ஒரு லைனு பிக்யூவை பர்பண்டிகுலராகவும் இருக்குது, பைசெக்டும் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. பர்பண்டிகுலர்னா என்ன அர்த்தம், 90 டிகிரியில் மேக் பண்ணுது. பைசெக்ட்னா பாதியாக ஸ்ப்ளிட் பண்ணுதுன்னு அர்த்தம். பிக்யூவோட வேல்யூ நம்மளுக்கு என்ன கண்டுபிடிச்சோம், 2ன்னு கண்டுபிடிச்சோமா. அப்போ இதை பைசெக்ட் பண்ணுற பாயிண்ட் நம்ம ஓ அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா இந்த ஓக்யூன்றது நம்மளுக்கு 1ஆக இருக்கும், பிஓன்றது நம்மளுக்கு 1ஆக இருக்கும். ஓகேங்களா, இது ஒரு சிம்பிள் லாஜிக்கல். பர்பண்டிகுலர்னால் நம்மளுக்கு 90 டிகிரியில் மேக் பண்ணோம், பைசெக்டர்னால் பாதியாக ஸ்ப்ளிட் பண்ணோம் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா, இதை கொஞ்சம் பெருசாக வரைஞ்சிக்கலாம். ஓகே, இப்போ புரிய நினைக்கிறேன். இது 1, இது 1 1 ரெண்டும் இந்த பிக்யூவை பாதியாக ஸ்ப்ளிட் பண்ணது. இந்த பாயிண்ட் நம்ம 0ன்னு எடுத்திருக்கோம். ஓகேங்களா, ஓகே. இப்போ என்ன சொல்கிறாங்க பாருங்கள், ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் ஏபி அப்படின்னு கேட்குறாங்க. இந்த ஏபின்றது தான் என்னது, இந்த கார்டாக இருக்கும். சர்க்கிளோட 2 சர்க்கம்ஃபரன்ஸில் டச் பண்ணுறது நம்ம என்னது, கார்டு அப்படின்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் ஒரு இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் பார்த்துருப்போம். சென்டர்லேருந்து வர ஒரு லைனு 90 டிகிரியில் கார்டில் மேக் பண்ணுச்சுன்னா என்ன அர்த்தம், இந்த ஏஓ ஈக்குவல் டு ஓபிக்கு ஈக்குவலாக இருக்கும்னு பார்த்தோமா. இது கார்டை பர்பண்டிகுலராக மேக் பண்ணுதுன்னா அப்போ இது என்னவாக இருக்கும், இதை பாதியாக ஸ்ப்ளிட் பண்ணும் அப்படின்னு பார்த்தோம். ஓகேங்களா, இம்பார்ட்டன்ட் கான்செப்ட், நிறைய இடத்துல யூஸ் ஆகும். ஓகே, இப்போ என்ன கேட்குறாங்க, ஏபியோட லென்த் என்னன்னு கேட்குறாங்க. இப்போ ஏவோட லென்த் கண்டுபிடிச்சா நம்ம என்ன பண்ணிடலாம், இதை அப்படியே டபுள் பண்ணாலும் நம்மளுக்கு ஏபியோட வேல்யூ கிடச்சிருமா. அப்போது பாருங்கள், இப்போ இது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் மேக் பண்ணுவோம். இப்போ இது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் கரெக்டாக. இப்போ இந்த பியிலேருந்து நம்ம ஜாயின் பண்ணுறோம் அப்படின்னா என்ன வருது, இது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். கரெக்டு தானே. இது 90 டிகிரி, 90 டிகிரிக்கு ஒரு சைடு 90 டிகிரி இருந்தால் அதுக்கு ஆப்போசிட் சைடில் இருக்குது நம்மளுக்கு என்ன தெரியும், ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு வந்து அது ஹைபாட்டனஸ் தெரியும். இது வந்து என்னவாக இருக்கும், ஸோ இது சர்க்கம்ஃபரன்ஸில் மீட் பண்ணுதுன்னா அப்போது இது பெரிய சர்க்கிளோட ரேடியஸ், இது பெரிய சர்க்கிளோட ரேடியஸ் 6ஆக இருக்கும். கரெக்டாக. அப்போ இதோட வேல்யூ 1, இதோட வேல்யூ 6, நம்மளுக்கு இந்த ஏவோட வேல்யூ தெரியணும் அப்படின்னா என்ன பண்ணுவோம், ஹைபாட்டனஸ் சைட் ஸ்கொயர் 6 ஸ்கொயரு எதுக்கு ஈக்குவலாக இருக்கும், இந்த 1 ஸ்கொயர் ப்ளஸ் ஏஓ ஸ்கொயருக்கு ஈக்குவலாக இருக்கும். இப்போ நம்மளுக்கு ஏஓ வேணும்னா என்ன பண்ணுவோம், இந்த 1 இங்கே எடுத்துகிட்டு போகணும். 36 மைனஸ் 1 ஸ்கொயர் பண்ணாலும் 1 தான், 36 மைனஸ் 1 நம்மளுக்கு என்ன வந்துடும், 35 அப்படின்னு வந்துடும். அப்போ ஏவோட வேல்யூ என்னவாக இருக்கும், ஸ்கொயர் ரூட் எடுத்தோன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 35 அப்படின்னு இருக்கும். இப்போ என்ன கேட்குறாங்க, 3 அப்படின்னு எடுத்துக்க முடியாது, பிகாஸ் ஏவோட வேல்யூ தான் நம்மளுக்கு என்னவாக இருக்குது, ரூட் 35 இருக்குது. நம்ம கேட்குறது ஏபியோட வேல்யூ கேட்குறாங்க. வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் ஏபி அப்படின்னு கேட்குறாங்க. ஏபியோட வேல்யூ ஏவோட டபுளாக இருக்கும். ஸோ நம்மளுக்கான ஆன்சர் 2 ரூட் 35 தான் நம்மளுக்கான ஆன்சராக இருக்க முடியும். ஓகேங்களா, 2 ரூட் 35. ஓகே, ஏஓவோட வேல்யூ ரூட் 35 இருந்துச்சுன்னா ஏபியோட வேல்யூ 2 ரூட் 35 இருக்கும். ஓகேங்களா, இது ஒரு குவாலிட்டியான சம்மு, கான்செப்டுவலாகவும் டெப்த்தாக இருக்க சம். ஓகேங்களா, ஓகே. இந்த டச்சஸ் ஈச் இன்டர்னலி, இந்த வார்த்தை ரொம்பவே முக்கியம். இன்டர்னலாக டச் ஆகுது அப்படின்னு நம்ம ஐடென்டிஃபை பண்ணால் மட்டும்தான் இந்த ஒரு டயக்ராமை நம்ம எடுத்துகிட்டு வர முடியும். ஓகேங்களா, இது இல்லாமல் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் நமக்கு வந்திருக்காது. ஓகே, இப்போ என்ன பண்ணலாம், நெக்ஸ்ட் சம் போயிடலாம். ட்ரெயின் ஆஃப் லென்த்து. ஓகே, இப்போ டைம் அண்ட் டிஸ்டன்ஸில் ட்ரெயின் சம் சால்வ் பண்ணுறோம்.
ட்ரெயின் ஆஃப் லென்த் 180 மீட்டர் டேக்கு 40 செகண்ட்ஸ் டு கிராஸ் அ டனல் ஆஃப் 500 மீட்டர். அப்போ டோட்டலாக ஒரு ட்ரெயின் எத்தனை டிஸ்டன்ஸ் கவர் பண்ணியிருக்கு, இந்த 500 ப்ளஸ் இது ஒரு 180 அப்படின்னா நம்மளுக்கு என்ன வருது 6080. ஓகேங்களா, 6000ல் 680 மீட்டர்ஸை கவர் பண்ணியிருக்கு. எத்தனை செகண்ட்ஸில், 40 செகண்ட்ஸில். அப்போ இது கேன்சல் பண்ணால் என்ன வரும், ஒரு 1 ஜாரு இங்கே ஒரு 2னா அப்போ 17 மீட்டர் பர் செகண்ட்ஸ் தான் நம்மளுக்கான ஆன்சர். கிலோமீட்டர் பர் ஹவரில் கேட்குறாங்களா, கிலோமீட்டர் பர் ஹவர்னால் என்ன பண்ணுவோம், 18 டிவைடட் பை என்ன பண்ணுவோம் 5ன்னு பண்ணுவோம். ஓகே, அப்போ ஒரு 170 ப்ளஸ் ஒரு 170 ப்ளஸ் ஒரு 80 ப்ளஸ் ஒரு 56 இருக்கும். அப்போ 6ல் தான் முடியணும். 5 இருக்கா, சாரி 6 13 ஒரு 20 206 வருதா. அப்போ 206 டிவைடட் பை 5 பண்ணால் ஒரு 41.5 இருக்கணும். என்னடா இங்கே 2 இருக்குது, 306. ஓகே, 306 டிவைடட் பை 5னா நம்மளுக்கு என்ன வருது, ஒரு 61 பாயிண்ட்டு என்ன வரும் 1 வரும். அப்போ 61.2 வரும். ஆப்ஷன் 2 தான் நம்மளுக்கான ஆன்சராக இருக்க முடியும். ஓகேங்களா, சின்ன கால்குலேஷன் மிஸ்டேக்கு இங்கே 2. அப்போ 303. இப்போது 306 டிவைடட் பை 5 பண்ணால் நம்மளுக்கு 6 ஆறு 1 ஜாரு, அப்போ ஒரு 1 இருக்கும். 2 தான் நம்மளுக்கான ஆன்சர். ஓகேங்களா, நம்ம மீட்டர் பர் செகண்ட் டு கிலோமீட்டர் பர் ஹவர் எப்படி கன்வெர்ட் பண்ணுவோம், மீட்டர் பர் செகண்ட்லேருந்து கிலோமீட்டர் பர் ஹவருக்கு எப்படி கன்வெர்ட் பண்ணுவோன்னா 18/5 பண்ணுவோம். இதுவே கிலோமீட்டர் பர் ஹவர்லேருந்து மீட்டர் பர் செகண்டுக்கு எப்படி கன்வெர்ட் பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா 5/18 மல்டிப்ளை பண்ணுவோம் ஸ்பீடோட. ஓகேங்களா, ஓகே நம்ம நெக்ஸ்ட் சம் போயிடலாம். இப்போ இந்த சம் எப்படி சால்வ் பண்ணலான்னு பாருங்கள். தி மந்த்லி இன்கம் ஆஃப் எம்ப்ளாயி வாஸ் 26,500 அண்ட் இஸ் மந்த்லி எக்ஸ்பெண்டிச்சர் இஸ் 22,000 அப்படின்னு சொல்கிறாங்க. The next year the income is increased by 20% and its expenditure increased by 50%. Find the percentage increase in savings அப்படின்னு கேட்குறாங்க. இந்த சம் எப்படி சால்வ் பண்ணுவோம், நம்மளுக்கு எக்ஸ்பெண்டிச்சர் ப்ளஸ் சேவிங்ஸ் ஈக்குவல் டு இன்கம் அப்படின்னு தெரியுமா. இன்கம் என்ன இருக்குது நம்மளுக்கு 26,500 இருக்கா. அப்போ இங்கே என்ன இருக்கும் நம்மளுக்கு 220 இருக்கும். அந்த 2 0 நம்ம என்ன பண்ணியிருக்கோம், கேன்சல் பண்ணியிருக்கோம். அப்போ ரிமைனிங் அவர் எவ்வளோ சேர்த்து வைப்பார், நம்மளுக்கு பேலன்ஸ் இருக்க 45 சேர்த்து வைப்பார். இப்போ எப்படி இங்கே 2 0 இங்கே 2 0 இருக்கும். என்ன பண்ணுவோம், ரேஷியோவில் இது ரெண்டுத்தையும் கட் பண்ணிவிடுவோம். கரெக்டாக, இது ரெண்டு ரேஷியோவில் கட் பண்ணிடலாம். இப்போ 5 வால்யூம் ஃபர்தராக நம்ம கட் பண்ணால் என்ன வருது, இது ஒரு 9 ஜார், இது ஒரு 44 ஜார், இது ஒரு 53 ஜார். ஓகேங்களா, இப்படி என்ன பண்ணிடலாம்னா ரேஷியோ எடுத்துகிட்டு வந்துடலாம். 9 + 44 53, 9 + 44 53, 9 44 ஈக்குவல் டு நம்மளுக்கு 53 அப்படின்னு வருது. இப்போ என்ன சொல்கிறாங்க பாருங்கள், இஸ் மந்த்லி எக்ஸ்பெண்டிச்சர். ஓகே, நெக்ஸ்ட் இயர் இஸ் இன்கம் இஸ் இன்க்ரீஸ்டு பை 20%. இதிலிருந்து அவருக்கு எவ்வளோ ஆகுது, 20% இன்க்ரீஸ் ஆகுது. இஸ் எக்ஸ்பெண்டிச்சர் இஸ் இன்க்ரீஸ்டு பை என்ன சொல்கிறாங்க 15%. இதுதான் சேவிங்ஸு, இது சேவிங்ஸு, இது எக்ஸ்பெண்டிச்சர். ஓகேங்களா, இஸ் எக்ஸ்பெண்டிச்சர் இஸ் இன்க்ரீஸ்டு பை 15%. ஃபைண்ட் தி இன்க்ரீஸ் இன் சேவிங்ஸ். அப்போ இது நம்மளுக்கு தெரியாது. ஓகேங்களா, இப்போ என்ன பண்ணிடலாம், இப்போ நம்ம வழக்கம் போல் 9x ப்ளஸ்ஸு என்ன வரும் 44 × 15 ஈக்குவல் டு இங்கே என்ன வருது பாருங்கள் 53 × 20 அப்படின்னு வந்துடும். ஓகே, இப்போ இதை நம்ம என்ன பண்ணிடலாம், இதை நம்ம இந்த பக்கம் கிராஸ் மல்டிப்ளை பண்ணி எடுத்துகிட்டு போயிடலாமா. அப்போ 9x ஈக்குவல் டு 53 × 20 - 44 × 15 அப்படின்னு வந்துடும். ஓகே, இதை மல்டிப்ளை பண்ணிடலாமா. என்ன வரும் 106 ஒரு 0 மைனஸு ஒரு 44 × 15 பண்ணால் என்ன வருது, ஒரு 20 22 4 4 0 6 6. அப்போ என்ன வருது, ஒரு 660 வருது. ஓகே, 660 வருது. இப்போது 1060லேருந்து ஒரு 660 கேன்சல் பண்ணால் நம்மளுக்கு என்ன வருது பாருங்கள், ஒரு 60 ஒரு 600 போயிடுச்சுன்னா நம்மளுக்கு ஒரு 400 பேலன்ஸ் இருக்கும். 9x எக்ஸோட வேல்யூனா என்ன வரும் 400 டிவைடட் பைல 9 இருக்கும். ஓகே, இப்போ இது நம்ம 4/9 எழுதிக்கலாமா. இதை கேன்சல் பண்ணால் என்ன வருது, ஒரு 4 ஜார் 36, இன்னொரு 4 வரும், இன்னொரு 4 ஜார் 36 வருமா. அப்போது 4/9 44 4/9 தான் நம்மளுக்கான ஆன்சராக இருக்க முடியும். ஆப்ஷன் 4 தான் கரெக்ட் ஆன்சர். ஓகேங்களா, 44 4/9, 4 ஜார் 46 4 4 ஜார் ஓகே 44 4/9 தான் நம்மளுக்கான ஆன்சர். இந்த சம்மை இந்த மாதிரி ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். நம்ம இப்போ நெக்ஸ்ட் சம் போயிடலாம். இப்போ என்ன சொல்கிறாங்க பாருங்கள், ராபர்ட் டேக்ஸ் ட்வைஸ் as much as time as டாம் அண்ட் த்ரைஸ் as much as ஜார்ஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ டைம் ரேஷியோ கொடுத்துட்டாங்க. டைம் ரேஷியோ படி என்ன சொல்லியிருக்காங்கன்னா ராபர்ட் டேக்ஸ் ட்வைஸ் as much as டாம். இப்போது ராபர்ட்டு
டாமு, இங்கே என்ன ஜார்ஜ் கொடுத்துருக்காங்களா, ஜார்ஜ். இப்போது இவரை விட நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க, த்ரைஸ் as much as ஜார்ஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இவர் ஒரு ஒர்க் பண்ணுறதுக்கு 1 hour எடுத்துக்கிட்டாருன்னா இவர் அதே ஒர்க் பண்ணுறதுக்கு 3 மடங்கு எக்ஸ்ட்ரா பண்ணுவாருன்னு சொல்கிறாங்க. யாரும் ராபர்ட். ஓகே, நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க பாருங்கள், ராபர்ட் டேக்ஸ் ட்வைஸ் as much as டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இவரை விட இவர் 2 மடங்கு எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ணுவார்னு சொல்கிறாங்க. அப்போ இவர் எவ்வளோ மணி நேரம் ஒர்க் பண்ணார், 1.5 hours ஒர்க் பண்ணுவாங்க. அப்படி இருந்தால் தானே இவரை விட 2 மடங்கு ஒர்க் பண்ணுற மாதிரி வரும். ஓகே, இது வந்து வைஸ் வர்சா கான்செப்ட். இப்போ இதை நம்ம என்ன பண்ணிக்கலாம், இதை கேன்சல் பண்ணிடலாமா, இதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் இது 6 வந்துடும், இது நம்மளுக்கு 3 வந்துடும், இது நம்மளுக்கு 2 வந்துடும். ஓகேங்களா, இதுதான் இவங்களுக்கான டைமோட ரேஷியோவாக இருக்குது. எஃபிஷியன்சி ரேஷியோ நம்மளுக்கு என்னவாக இருக்கும்னு தெரியும், எஃபிஷியன்சி ரேஷியோ இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு டைம் ரேஷியோவாக இருக்கும். அப்போ என்னவாக இருக்கும், 1/6, இது ஒரு 1/3, இது ஒரு 1/2 தான் நம்மளுக்கான எஃபிஷியன்சி ரேஷியோ. இப்போ இது உள்ள என்ன பண்ணலாம், 6 மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கான டேரக்ட் எஃபிஷியன்சி ரேஷியோ கிடச்சிருமா. 6 உள்ள மல்டிப்ளை பண்ணால் என்ன வந்துடும், 1 வந்துடும், இது ஒரு 2 வந்துடும், இது உள்ள இது கேன்சல் பண்ணால் 3 அப்படின்னு வந்துடும். இதுதான் நம்மளுக்கான எஃபிஷியன்சி ரேஷியோவாக இருக்குது, இது டைம் ரேஷியோவாக இருக்குது. ஓகே, இப்போ என்ன சொல்கிறாங்க பாருங்கள், இஃப் ஒர்க்கிங் டுகெதர் தே கேன் கம்ப்ளீட் அ ஒர்க் இன் 23 hours அப்படின்னு சொல்கிறாங்க. கரெக்டாக. இப்போ எஃபிஷியன்சி ரேஷியோ தெரிஞ்சிருச்சு, நமக்கு டோட்டல் ஒர்க்கு தெரியும்னா என்ன பண்ணுவோம், டைம் இன்ட்டு என்ன பண்ணுவோம், எஃபிஷியன்சி பண்ணால் நம்மளுக்கு டோட்டல் ஒர்க்கு கிடச்சிருமா. நம்மளுக்கு டோட்டல் எஃபிஷியன்சி 3 பேரும் சேர்ந்து தானே சொல்கிறாங்க, ஒர்க்கிங் டுகெதர் தே கேன் கம்ப்ளீட் 23 hours அப்படின்னு சொல்கிறாங்க. 3 பேரும் சேர்ந்து 23 நேரத்தில் ஒர்க் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ 3 பேரோட எஃபிஷியன்சி என்ன வருது, 23, அப்போ ஒரு 6 வருதா, 6 × 23 தான் நம்மளுக்கான டோட்டல் ஒர்க்காக இருக்கும். இப்போ என்ன கேட்குறாங்க பாருங்கள், தென் ஃபைன் தி டைம் தட் டாம் வில் டேக் டு கம்ப்ளீட் த ஒர்க்குன்னு கேட்குறாங்க. டாமோட எஃபிஷியன்சி என்ன வரைக்கும் 2 இருக்குது. அப்போ டோட்டல் ஒர்க் டிவைடட் பை எஃபிஷியன்சி போட்டால் நம்மளுக்கு டைம் தெரிஞ்சிடும். ஓகே, இப்போ இது அடிச்சா என்ன வருது, ஒரு 3 times வருது. அப்போ ஒரு 69 days எடுத்துப்பாங்க. டேஸில் இங்கே ஹவர்ஸ் தானே கொடுத்துருக்காங்க, ஹவர்ஸ். அப்போது 69 hours எடுத்துப்பாங்க டாம் இந்த ஒர்க்கை தனியாக கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு. ஆப்ஷன் 2 தான் கரெக்ட் ஆன்சர். ஓகேங்களா. ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் சம் போயிடலாமா. ஓகே, இப்போது இந்த சம் எப்படி சால்வ் பண்ணலான்னு பாருங்கள். ட்ரிக்னாமெட்ரிலேருந்து காஸ் ப்ளஸ் சைன் ப்ளஸ் காஸ் தீட்டா ஈக்குவல் டு √11/3 இருக்குது. என்ன கேட்குறாங்கன்னா சைன் மைனஸ் காஸ் தீட்டாவோட வேல்யூ கேட்குறாங்க. ஓகே, இந்த கான்செப்ட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, a sin தீட்டா ப்ளஸ் b காஸ் தீட்டா ஈக்குவல் டு m அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு b sin தீட்டா ப்ளஸ் a காஸ் தீட்டாவோட வேல்யூ என்னவாக இருக்கும், என்னன்னு இருந்துச்சுன்னா a² + b² வேல்யூ m² + n² ஈக்குவலாக இருக்கும். ஓகேங்களா. இப்போ பாருங்கள், ஏக்கு முன்னாடி 1 தான் இருக்குது, பிக்கு முன்னாடி 1 தான் இருக்குது. அப்போ a = 1, b = 1, இங்கேயும் 1, இங்கேயும் 1 தான் இருக்குது. ஓகேங்களா. இதுக்கு கோஎஃபிஷியன்ட், சைனுக்கு கோஎஃபிஷியன்ட், பிக்கும் கோஎஃபிஷியன்ட் அதே தான் இருக்குது, 1 தான் இருக்குது. இப்போது இங்கே m = என்ன இருக்குன்னு பாருங்கள், இங்கே √11/3 அப்படின்னு இருக்குது. நம்மளுக்கு இப்போ என்ன வேணும்னு கேட்குறாங்க, என்னோட வேல்யூ கேட்குறாங்க அப்படின்னு எடுத்துக்கலாமா. இப்போ என்ன தெரியும், நம்மளுக்கு a² + b² = m² + n². இப்போ a² பண்ணால் நம்மளுக்கு 1, n² பண்ணால் நம்மளுக்கு 1 ஈக்குவல் டு m² பண்ணால் நம்மளுக்கு என்ன வருது, 11/9 வரும், ப்ளஸ் n² தான் நம்மளுக்கு தெரியணும். ஓகே, இப்போ இது ரெண்டு ஆட் பண்ணால் நம்மளுக்கு என்ன வரும், 2 வரும். இதை இங்கே எடுத்துகிட்டு போயிட்டுனா -11/9 ஈக்குவல் டு n² ஈக்குவலாக இருக்கும். டினாமினேட்டரில் 3 தான் இருக்கணும், பிகாஸ் 3 ரூட் எடுத்தால் 3 தான் வரும். அப்போ இதுவும் கிடையாது, இதுவும் கிடையாது, இது ரெண்டுத்தில் தான் இருக்கணும். இப்போ பாருங்கள், 18 - 11 பண்ணால் நம்மளுக்கு என்ன வருது, 7 வரணும். அப்போ 7/9 ஈக்குவல் டு n². அப்போ என்னோட வேல்யூ என்னவாக இருக்கும், √7/3. ஆப்ஷன் 2 தான் கரெக்ட் ஆன்சராக இருக்க முடியும். ஓகேங்களா. இந்த சம்மை இந்த மாதிரி சால்வ் பண்ணுறது தான் நம்மளுக்கு பெஸ்ட்டாக இருக்க முடியும். இதுக்கு ட்ரெடிஷ்னல் மெத்தடும் இருக்குது. ஓகே, இது ட்ரெடிஷ்னல் மெத்தட் நான் அப்புறம் சொல்லித்தரேன். ஓகேங்களா, இப்போதைக்கு வேண்டாம், டைம் ரொம்ப ஆகிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், நெக்ஸ்ட் சம் போயிடலாம். இப்போ என்ன சொல்கிறாங்க பாருங்கள், the study given table carefully. Okay, the ratio of number of employee 2019 in organization D&E 2019 D&E. ஓகே, இவங்க 2 பேரும் டுகெதர் டு த 2021 சேம் ஆர்கனைசேஷன். அப்போ D&E தான். அப்போ இவங்க 2 பேருக்கும் உள்ள ரேஷியோ என்னன்னு கேட்குறாங்க. அப்போது ஒரு 6 + ஒரு 6 12 13,600 வருதா, 2 0 2 0 அப்படியே கேன்சல் ஆகிடும். இஸ் 2 இங்கே என்ன வருது, ஒரு 16 15 15,600 வருது. ஓகே, 2 0 2 0 எப்படி பண்ணுவோம், ரேஷியோவில் கேன்சல் ஆகிடும். இப்போ 2 டேபிள் அடிக்கலாமா, 4 டேபிள் அடிக்கலாம்னு நினைக்கிறேன். 36 56. ஓகே, 4 டேபிள் அடித்தா என்ன வருது, ஒரு 3s இங்கே அடிச்சுனா ஒரு 4s is 2, ஒரு 3s 12, இங்கே ஒரு 3 வருமா, 9s. ஃபர்தராக எதுவும் இல்லை. அப்போது 34 × 39 தான் நம்மளுக்கான ஆன்சராக இருக்க முடியும். ஓகேங்களா. இது ஒரு சிம்பிளான சம் தான். நம்ம என்ன பண்ணிடலாம், நெக்ஸ்ட் சம் போயிடலாம். இந்த ஃபேமிலி என்ஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு இன்னும் 3 சம் இருக்கா, 4 சம்மா, 1 2 3 4. Okay, a family earns rupees 75,000, out of which 10% is saved. 30% of the remaining expenditure is incurred on the education, while 30,000
375 spent on health and the remaining amount spent on food. What is the percentage of food expenditure in the income அப்படின்னு கேட்குறாங்க. இப்போது என்ன பண்ணுறாங்கன்னா 75,000 சம்பாதிக்கிறாங்களா, 75,000 சம்பாதிக்கிறாங்க. அதில் என்ன பண்ணிடுறாங்க, 10% சேவ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ பேலன்ஸ் இருக்கிறது என்னவாக இருக்கும், பேலன்ஸ் இருக்க அமௌண்ட் நம்மளுக்கு 90% இருக்கும். அப்போ 9/10 இருக்கும். இப்போ இந்த 75,000 பேலன்ஸ் இருக்கிறது நம்மளுக்கு 9/10 90% இருக்கும். நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா 30% ஆஃப் த ரிமைனிங், இப்போது சேவிங்ஸ் போக இருக்க ரிமைனிங்கில் என்ன பண்ணுறாங்கன்னா 30% எதுக்கு எடுத்துக்கிறாங்கன்னா எஜுகேஷனுக்கு எடுத்துக்கிறாங்க. அப்போ அது போக நம்மளுக்கு எவ்வளோ பேலன்ஸ் இருக்கும், நம்மளுக்கு இப்போ இதில் 30% போயிடுச்சுன்னா நம்மளுக்கு பேலன்ஸ் 70% இருக்குமா. அப்போ 7/10 அப்படின்னு இருக்கும். ஓகே, வைல் ₹30,375 ஸ்பெண்ட் ஆன் ஹெல்த் ரிமைனிங் ஆன் ஃபுட் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் என்ன பண்ணுறாங்க, இது ஒரு அமௌண்ட் வரும். இந்த அமௌண்ட்டில் என்ன பண்ணுறாங்க -30,375 பண்ணால் நம்மளுக்கு என்ன வந்துடும்னா ஒரு அமௌண்ட் கிடைக்கும். அந்த அமௌண்ட் என்ன பண்ணிடுறாங்கன்னா ஃபுட்டுக்கு செலவு பண்ணிடுறாங்கன்னு சொல்கிறாங்க. அதான் இப்போ ஃபுட்டுக்கு செலவு பண்ண அமௌண்ட்டாக இருக்கும். ஓகேங்களா. இப்போ 2 0க்கு என்ன ஆகிடுச்சு, இந்த 2 0 கேன்சல் ஆகிடுச்சு. இப்போ என்ன வருது, 9 7 63 வருதா. ஒரு 750 இன்ட்டு ஒரு 63 பண்ண ஒரு 15 5 1 21 22, இது ஒரு 33 42 45 5 என்ன இங்கே என்ன வருது 30 தானே. ஓகே, 5 ஒரு 2 7 4 0 ஓகேங்களா. 47,250 வந்து நம்மளுக்கான ரிமைனிங் அமௌண்ட். இந்த 10%, இந்த 30% போக இதில் என்ன பண்ணிடுறாங்கன்னா இந்த மைனஸ் இந்த எதுக்கு ஹெல்த்துக்கு ஸ்பெண்ட் பண்ணிடுறாங்க. இந்த 30,375 ஹெல்த்துக்கு ஸ்பெண்ட் பண்ணது போக இருக்கிறத என்ன பண்ணுறாங்கன்னா ஃபுட்டுக்கு யூஸ் பண்ணுறாங்க. கரெக்டாக. இப்போ இதை மைனஸ் பண்ணிடலாமா, மைனஸ் பண்ணால் என்ன வருது பாருங்கள். இது ஒரு 4 1 5, இது ஒரு 1 7, இது ஒரு 6 1, நம்மளுக்கு என்ன வருது 3 8, இங்கே ஒரு 6 1. அப்போது இந்த 16,875 வந்து நம்மளுக்கு என்னவா இருக்குது, ஃபுட்டுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா செலவு பண்ணுறாங்க. அதோட பர்சன்டேஜ் என்னன்னு கேட்குறாங்க. இவ்வளோ செலவு பண்ணுறாங்க எதுலேருந்து, இந்த 75,000லேருந்து. 75,000 இன்ட்டு 100 பண்ணால் நம்மளுக்கான வேல்யூ தெரிஞ்சிடும். ஓகே, இப்போ நம்மளுக்கு 10% வேல்யூ என்ன தெரியுது, 75,000 10% வேல்யூ 7,500 இருக்குது. கரெக்டாக. 7,500 10% வேல்யூ நம்மளுக்கு எல்லாமே என்னவா இருக்குது, அப்ராக்சிமேட்டாக ஒரு 20% தான் இருக்குது. இது 10%, இன்னொரு 10% பண்ணால் நம்மளுக்கு என்ன வருது 15,000 வந்துருச்சு. கரெக்டாக. அப்போது 20,000 கிட்டத்தட்ட என்ன வந்துருச்சு, நம்மளுக்கு ஒரு 20,000 பக்கத்தில் தான் இருக்கணும். 30,000லாம் போக சான்ஸ் இல்லை. அப்போ இது நம்மளுக்கான ஆன்சராக இருக்க முடியாது. 20,000 நம்மளுக்கு அதிகமாக தான் இருக்கணும். ஏன்னா 20,000 நம்மளுக்கு என்ன வருது 15,000 தான் வருது. கரெக்டாக. அப்போ 20,000 இருக்க முடியாது. இப்போ ஒரு 1% ஆட் பண்ணலாமா, 1% ஆட் பண்ணால் நம்மளுக்கு என்ன வருது பாருங்கள், ஒரு 750 தான் வருது. கரெக்டாக. அப்போது 15,750 தான் வருது நம்மளுக்கு 1% ஆட் பண்ணுறப்போ. இன்னொரு 0.5னா நம்மளுக்கு என்ன வரும், இன்னொரு 325 ஆட் பண்ணாலும் நம்மளுக்கு என்ன வருது 16 கம்மியாக தான் வருது. ஓகே, அப்போ கண்டிப்பாக என்னவாக இருக்கணும், நம்மளுக்கு 22.5% தான் இருக்க முடியும். ஓகேங்களா. 22.5% பண்ணால் நம்மளுக்கு என்ன வருது, இப்போ நம்மளுக்கு 20% நம்ம வந்து என்ன பார்த்தோம் 15,000 பார்த்தோமா. இன்னொரு 2.5%, இது வந்து நம்மளுக்கு என்னது 1% வேல்யூ, இன்னொரு 1% வேல்யூ, இன்னொரு 0.5, இதில் பாதி என்ன வரும் நம்மளுக்கு 325 வருமா. 325 5 10க்கு 12 1 பேலன்ஸ் ஒரு 10 18 வரும். அப்போ இது ஒரு 1,825 ரூபா. 5 2 8 168 5 ஏன் கம்மியாக வருது, 10 12 750 டிவைடட் பை 2னா நம்மளுக்கு 375. ஓகே, அப்போ என்ன வருது, அப்போ இங்கே 7 வருது, அப்போ இங்கே 7 வந்துடும். ஓகேங்களா. இங்கே 7 வருதால. ஓகே, அப்போ 22.5% தான் இருக்க முடியும். ஓகேங்களா. ஓகே, நெக்ஸ்ட் சம் போயிடலாம். இந்த சம் எப்படி சால்வ் பண்ணலான்னு பாருங்கள். A can do a certain piece of work in 2.4 times the number of days in which B and C together can do it அப்படின்னு சொல்கிறாங்க. A can do a certain piece of work in 2 times the number of. ஓகே, இப்போது ஏவும் B + சியும் ஒரு நாளில் கம்ப்ளீட் பண்ணாங்கன்னா இவர் வந்து 2.4 அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பாயிண்ட் எடுத்துனா என்ன பண்ணுவோம், இங்கே 0 0 மல்டிப்ளை பண்ணால் என்ன வந்துடும், இங்கே 24, இங்கே 24, இங்கே 10 வந்துருமா. இதை ஃபர்தராக நம்ம 2 டேபிள் அடிச்சுனா இங்கே ஒரு 5 12 வந்துடும். அப்போ 12:5 ரேஷியோவில் இருக்கும். ஓகேங்களா. 12:5 ரேஷியோ. இது வந்து நம்மளுக்கு டைம் ரேஷியோவாக இருக்குது. ஓகே, இஃப் A, B and together can do a piece of work in 27, B and C alone can complete a piece of work in என்ன சொல்கிறாங்கன்னா 75 டேஸ்னு சொல்கிறாங்க. இப்போது A + B சேர்ந்து 27 டேஸ்லையும் C மட்டும் 75 டேஸ்லையும் கம்ப்ளீட் பண்ணுவார் அப்படின்னு சொல்கிறாங்க. கரெக்டாக. இப்போ இதுக்கான எல்சிஎம் என்ன வரும் நம்மளுக்கு, 25 × 3 தான் நம்மளுக்கானது என்னது 75. இது வந்து என்ன வரும், × 9 பண்ணால் நம்மளுக்கு என்ன வரும்,
இன்ட்டு 9 பண்ணால் 27 வந்துடும். அப்போ இதான் நம்மளுக்கான எல்சிஎம்மாக இருக்கும். அப்போ இதோட வேல்யூ எஃபிஷியன்சி 25 இருக்கணும். ஏவோட எஃபிஷியன்சி, ஏவும் பியும் சேர்ந்து எஃபிஷியன்சி 25 இருக்கணும். சியோட எஃபிஷியன்சி என்ன வருது நம்மளுக்கு, அப்போ 9 இருக்கும். ஓகேங்களா, சியோட எஃபிஷியன்சி 9. இப்போது இது வந்து நம்மளுக்கு டைம் ரேஷியோவாக இருக்குது. எஃபிஷியன்சி ரேஷியோ நம்மளுக்கு என்னவாக இருக்கும், அப்படியே உல்ட்டாவாக இருக்குமா இது. அப்போது இங்கே என்ன வந்துடும், 5:12 இருக்கும். ஓகே, 5:12 இருக்குது. இப்போ பாருங்களேன், இப்போது இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுறப்ப நம்மளுக்கு என்ன வருது, ஒரு 17 வருதா. இந்த ரெண்டு எஃபிஷியன்சி நம்மளுக்கு இதுவும் எஃபிஷியன்சி தான், இதுவும் எஃபிஷியன்சி தான். பட் ஆனால் இது ரேஷியோவில் இருக்குது, இது அக்யூரேட்டான ஒரு எஃபிஷியன்சியில் இருக்குது. கரெக்டாக. இப்போது இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுறப்ப நம்மளுக்கு என்ன வருது பாருங்கள், ஒரு 34 வருதா. 34 A + B = நம்மளுக்கு 25 இருக்குது. C வந்து நம்மளுக்கு ஒரு 9 இருக்குது. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுறப்போ நம்மளுக்கு என்ன வருது, நம்மளுக்கு ஒரு 34 வருது. பட் ஆனால் இங்கே பாருங்கள், இங்கே ஆட் பண்ணுறப்போ நம்மளுக்கு 17 தான் வருது. இப்போ இது நம்ம எஃபிஷியன்சி ரேஷியோ நம்மளுக்கு 34 வரணும். இங்கே இன்ட்டு 2 பண்ணால் நம்மளுக்கு என்ன வந்துடும், 34 வந்துருமா. 34. அப்போ இதுவும் இன்ட்டு 2 பண்ணால் நம்மளுக்கு 24 வந்துடும். இது இன்ட்டு 2 பண்ணால் நம்மளுக்கு என்ன வந்துடும், 10 அப்படின்னு வந்துடும். ஓகேங்களா, இது வந்து டைம் ரேஷியோ, இது எஃபிஷியன்சி ரேஷியோ. ஓகே, இப்போ பாருங்கள், ஏவோட எஃபிஷியன்சி என்னவாக இருக்குது, 10 இருக்குது. ஏவோட எஃபிஷியன்சி இங்கே 10 இருந்துச்சுன்னா இது A 10, அப்போ இது பேலன்ஸ், இது 15 இருக்குமா. இப்போ இது 15 + 9 என்ன வருது, நம்மளுக்கு 24 வரணும். அதே தான் இங்கே வருது பாருங்கள், B + C பண்ணுறப்போ நம்மளுக்கு 24 வருது. அப்போது ஏவோட எஃபிஷியன்சி என்ன தெரிஞ்சிருச்சு, எஃபிஷியன்சி ஆஃப் A வந்து 10, B வந்து நம்மளுக்கு 15, C வந்து நம்ம 9 அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டோம். இந்த மாதிரி ரெண்டு எஃபிஷியன்சியும் ஈக்குவல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஏவோட எஃபிஷியன்சி தனியாக கிடச்சிருக்கு, நம்மளுக்கு பியோட எஃபிஷியன்சி கிடச்சிருக்கு. அதை வச்சு நம்ம சியோட எஃபிஷியன்சியும் பியோட எஃபிஷியன்சியும் தனித்தனியாக நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இப்போ நெக்ஸ்ட் என்ன கேட்குறாங்க பாருங்கள், தென் how many days will B take to do this piece of work alone அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ நம்மளுக்கு டோட்டல் ஒர்க் என்னது, இந்த 25 × 3 × 9 தான் நம்மளுக்கான டோட்டல் ஒர்க்காக இருக்க முடியும். இந்த டோட்டல் ஒர்க்கை B மட்டும் எவ்வளோ நேரத்தில் கம்ப்ளீட் பண்ணுவாங்கன்னு கேட்குறாங்க. B வந்து 15 இதை 5 இதை அடிச்சா இன்னொரு 5 அப்போ 5 × 9 வந்து நம்மளுக்கானது 45 டேஸில் என்ன பண்ணுவார்னா B வந்து கம்ப்ளீட் பண்ணுவார். ஆப்ஷன் 3 தான் நம்மளுக்கான ஆன்சராக இருக்க முடியும். ஓகேங்களா, இந்த சம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு டைம் ரேஷியோ தானே கொடுத்துருக்காங்க. டைம்ஸ் நம்பர் ஆஃப் டேஸ் அப்படின்றது வந்து நம்மளுக்கு என்னது, டைம் ரேஷியோ. டைம் ரேஷியோவை நம்ம என்ன பண்ணிக்கலாம், அப்படியே உல்ட்டா பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு எஃபிஷியன்சி ரேஷியோ கிடச்சிருச்சு. ஆனால் 5:12 தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், கேன்சல் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கோம். பட் இப்போது நம்மளுக்கான ஒரிஜினல் என்ன கொடுத்துட்டாங்க, நம்பர் ஆஃப் டேஸ் கொடுத்துட்டாங்க. இப்போ அதை வச்சு நம்ம என்ன கண்டுபிடிச்சிட்டோம், ஒரிஜினலான எஃபிஷியன்சி கண்டுபிடிச்சிட்டோம். ஆனால் இந்த இடத்துல A + B இருக்குது, இங்கே C இருக்குது. தனியாக A எவ்வளோ B எவ்வளோ நம்மளுக்கு தெரியாது. ஆனால் இந்த இடத்துல நம்மளுக்கு A எவ்வளோன்னு கொடுத்துட்டாங்க எஃபிஷியன்சி. நம்ம இது 34 இது 34 இது 34 ஈக்குவல் பண்ணுறப்ப நம்மளுக்கு ஏவோட எஃபிஷியன்சி 10 தெரிஞ்சிருச்சுன்னா அப்போ 10 - 25 நம்மளுக்கு 15 தான் பியோட எஃபிஷியன்சி. டோட்டல் ஒர்க்கில் பியோட எஃபிஷியன்சி, டோட்டல் ஒர்க் டிவைடட் பை எஃபிஷியன்சி பண்ணால் நம்மளுக்கு நம்பர் ஆஃப் டேஸ் கிடச்சிரும். அப்போ இது கேன்சல் பண்ணுறப்போ 5, இது கேன்சல் பண்ணுறப்போ இங்கே ஒரு 5 வந்துடும். 5 9 45 டேஸ் தான் நம்மளுக்கான ஆன்சராக இருக்கும். ஓகேங்களா, நல்ல சம். ஓகே, இப்போ இந்த சம் எப்படி சால்வ் பண்ணலான்னு பாருங்கள். இப்போது tan θ + cot θ = 2, θ is an acute angle அப்படின்னு சொல்கிறாங்க. தென் ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் 2 tan power 25 + 3 cot power 20 + 5 tan 30 power 30 into tan 15 அப்படின்னு சொல்கிறாங்க, power 15 சொல்கிறாங்க. ஓகே, இப்போ என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா அக்யூட் ஆங்கிள் அப்படின்னு சொல்கிறாங்க. அக்யூட் ஆங்கிள்னா என்ன அர்த்தம், 90 டிகிரிக்குள்ளே இருக்கணும்னு அர்த்தம். இப்போ 90 டிகிரிக்குள்ளே டேனும் காட்டோட வேல்யூ என்ன பண்ணால் நம்மளுக்கு வந்து என்ன கிடைக்கும், tan இப்போ θ = 45 எடுத்தால் மட்டும்தான் நம்மளுக்கு என்ன இருக்கும், tan 45 = என்ன வந்துடும் 1, நம்மளுக்கு cot 45 வேல்யூ என்ன வந்துடும் 1ன்னு தெரிஞ்சிடும். அப்போ 1 + 1 ஆட் பண்ணுறப்ப நம்மளுக்கு என்ன வந்துடும், இந்த 2 வந்துடும். ஓகேங்களா, அப்போ θவோட வேல்யூ நம்மளுக்கு என்ன தெரிஞ்சிருச்சு, 45 தெரிஞ்சிருச்சு. அப்போது டேனோட எந்த பவராக இருந்தாலும் சரி, 1ஓட எந்த பவரோட வேல்யூவும் 1 தான். அப்போ டேரெக்டாக இந்த 2 + 3 + 5 ஆட் பண்ணாலே நம்மளுக்கான ஆன்சர் என்ன வந்துடுது, 8 + 2 10 தான் நம்மளுக்கான ஆன்சராக இருக்க முடியும். ஓகேங்களா, டேனும் காட்டும் ஆட் பண்ணுறப்போ 2 வந்தாலே நம்மளுக்கு டேரெக்டாக என்ன பண்ணிடணும்னா θ = 45 அப்படின்னு எடுத்துடணும். ஓகேங்களா, இதுதான் கான்செப்ட். அதுவும் அக்யூட் ஆங்கிள்னு சொல்லிட்டாங்கன்னா 90 டிகிரிக்குள்ளே 45 எடுத்தால் தான் இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுறப்போ நம்மளுக்கு என்ன வரும், 2 அப்படின்ற ஒரு ஆப்ஷனே வரும். ஓகேங்களா, அதனால் டேனோட எந்த பவர் எடுத்தாலும் 45 டிகிரிக்கு 1 தான் வரும். 2 + டேனும் காட்டோட எந்த பவர் எடுத்தாலும் 45 டிகிரினா நம்மளுக்கு 1 தான் வரப்போகுது. ஸோ 2 + 3 + 5ஓட வேல்யூ 10 இருக்கும். ஓகேங்களா, சிம்பிள் லாஜிக். ஓகே, நம்ம இந்த செஷனுக்கான லாஸ்ட் சம் வந்தாச்சு. இந்த சம் எப்படி சால்வ் பண்ணலான்னு பாருங்கள். ஏன்னா ஈக்குவேட்டல் ட்ரையாங்கிள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஈக்குவேட்டல் ட்ரையாங்கிள் PQR அப்படின்னு சொல்கிறாங்க. PQR அப்படின்ற ஒரு ஈக்குவேட்டல் ட்ரையாங்கிளுக்கு S இஸ் அ பாயிண்ட் ஆன் QR. QRல S அப்படின்ற ஒரு பாயிண்ட் இருக்குது. such that QR is equal to 3 times of QS அப்படின்றாங்களா.
கியூஆரா அப்போது இது மொத்தம் 3 பார்ட்ஸாக இருந்துச்சுன்னா இது 1 பார்ட்டாக இருக்கும், அப்போ இது 2 பார்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, எப்படின்னா QR டிவைடட் பை QS ஈக்குவல் டு 3 டிவைட் பை 1 இருக்கும். இந்த QR மொத்தமாக 3 இருந்தால் இந்த QSோட வேல்யூ 1 இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இஃப் PQ ஈக்குவல் டு 9 அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது ஒரு ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிளாக இருக்கிறதால இது 9 இருந்தால் இதுவும் 9 இருக்கும், இந்த மொத்த வேல்யூ 9 இருக்கும். இந்த 3 பார்ட்ஸோட வேல்யூ 9 இருந்துச்சுன்னா இதை கேன்சல் பண்ணால் நம்மளுக்கு என்ன வருது, 1 பார்ட்டோட வேல்யூ நம்மளுக்கு 3 இருக்குது. அப்போ இது 3 இருக்கும், இது நம்மளுக்கு 6 இருக்கும். ஓகேங்களா, இந்த 1 பார்ட்டோட வேல்யூ 3, இதோட வேல்யூ நம்மளுக்கு 6 இருக்கும். ஓகேங்களா, இப்போ என்ன கேட்குறாங்க, வாட் வில் பி தி லென்த் ஆஃப் PS அப்படின்னு கேட்குறாங்க. PSனா ஓகே இந்த லென்த்து கேட்குறாங்களா. ஓகே, இந்த சம்மை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 டைப் இருக்குது. டேரக்ட் ஃபார்முலா ஒன்று இருக்குது, ஸ்டூவர்ட் தியரம் ஒன்று இருக்குது, இல்லைனா நம்ம ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள் கான்செப்ட் வச்சு நம்ம சால்வ் பண்ணலாம். ஓகே நான் ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள் வச்சு கான்செப்டே சால்வ் பண்ணுறேன். இப்போது ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள் சால்வ் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ட்ரையாங்கிளுக்கு ஒரு ஹைட் வரைஞ்சிக்கிறேன். ஓகேங்களா, இதுதான் இந்த ட்ரையாங்கிளோட ஹைட்டாக இருக்குது. இது ஒரு ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிளாக இருக்கிறதால இதுதான் இந்த ட்ரையாங்கிளோட ஹைட்டு, மீடியனு, ஆல்டிடியூடு, ஆர்த்தோ சென்டர், சர்க்கம் சென்டர் எல்லாமே இந்த ஒரு லைனில் தான் இருக்கும். ஓகேங்களா, ஏன்னா இது ஒரு ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள். அப்போது இதுதான் என்னவாக இருக்கும்னா நம்மளுக்கு மீடியனாகவும் இருக்கும். மீடியன் அப்படின்றது என்ன பண்ணுன்னா அந்த ஆப்போசிட் சைடில் இருக்க சைடு என்ன பண்ணால் ஆஃபாக ஸ்பிட் பண்ணும், அதுதான் என்னதுன்னா மீடியன். அப்போது இந்த ஏரியாவும் இந்த மொத்த ஏரியாவும் நம்மளுக்கு சேமாக இருக்கும். ஓகேங்களா, இந்த மொத்த ஏரியாவும் இந்த ஏரியாவும் என்னவாக இருக்கும்னா நம்மளுக்கு சேமாக இருக்கும். இதுதான் மீடியன். மீடியன் இதை பாதியாகவும் இது 1 ஆகும் இது 1 ஆகும் ஸ்ப்ளிட் பண்ணும். அதே மாதிரி இது வரையும் ஒரு வேல்யூவாகவும் இதிலேருந்து இந்த ஒரு வேல்யூவாகவும் என்னவாகும்னா ஈக்குவலாக ஸ்ப்ளிட் பண்ணும். இந்த மொத்த வேல்யூ நம்மளுக்கு என்ன தெரியும், 9 தெரியுமா. அப்போது 9ல் பாதி இது என்னவாயிடும்னா இது 4.5 ஆகிடும். இதிலேருந்து QS வந்து நம்மளுக்கு என்ன தெரியும், இப்போ இது மீட் பண்ணுற பாயிண்ட் PQRST அப்படின்னு எடுத்துக்கலாமா, இந்த பாயிண்ட் T அப்படின்னு எடுத்துக்கலாம். நம்மளுக்கு தேவை PS தான் தேவை. கரெக்டாக, இப்போது இந்த மொத்த பாயிண்ட் நம்மளுக்கு வந்து 4.5 இருக்குது. இது மொத்தம் நம்மளுக்கு 4.5. இதில் இது போயிடுச்சுன்னா நம்மளுக்கு 3 ஆயிடுச்சுன்னா அப்போ இது பேலன்ஸ் என்னவாக இருக்கும், இது 1.5 இருக்கும். ஓகேங்களா, இப்போ இந்த பாயிண்ட் தெரிஞ்சிருச்சு. நம்ம ஹைட் எப்படி கண்டுபிடிப்போம், √3 ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கில் ஹைட் வந்து √3/2 இன்ட்டு ஏன்றது நம்மளுக்கு சைடு. இந்த 9 தான் என்னவாக இருக்கும்னா நம்மளுக்கு ஹைட்டாக இருக்கும். இதை கேன்சல் பண்ணால் என்ன வருது, கேன்சல் பண்ண வேணாமா. அப்போ 9√3 டிவைடட் பை 2 தான் நம்மளுக்கான ஹைட்டாக இருக்க முடியும். இப்போ பாருங்கள், இது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், இது ஹைட்டாகவும் இருக்கும் மீடியனாகவும் இருக்கும் முன்னாடி சொன்ன மாதிரி. ஸோ இப்போ ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளாக ஹைட்னா நம்மளுக்கு 90 டிகிரியில் மேக் பண்ணும். இந்த வேல்யூ தெரிஞ்சிருச்சு, நம்மளுக்கு ஹைட்டோட வேல்யூ தெரிஞ்சிருச்சு. இது ரெண்டுத்தையும் ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடச்சிரும், நம்மளுக்கு ஹைபோட்டனஸ் சைட் கிடச்சிரும். அப்போது ஹைபோட்டனஸ் சைட் ஸ்கொயர் PS ஸ்கொயர் ஈக்குவல் டு இந்த 1.5 நம்ம எப்படி எழுதலாம், 3/2 ஸ்கொயரு ப்ளஸ்ஸு இந்த 9√3/2 ஸ்கொயர் அப்படின்னு எழுதலாமா. ஓகே, இப்போ 3 ஸ்கொயர் பண்ணால் நம்மளுக்கு 9/4 ப்ளஸ்ஸு 9 ஸ்கொயர் பண்ணால் 81 இன்ட்டு 3 டிவைடட் பை 4 அப்படின்னு இருக்கும். இப்போ இதை நம்ம என்ன பண்ணலாம், ஹைபோட்டனஸ் தானே. ஓகே கரெக்டு. அப்போ இங்கே டிவைடட் பை 4 அப்படின்னு இருக்குமா காமனாக. அப்போது 243 வரும். 243 + 9 என்ன வரும் நம்மளுக்கு 252 அப்படின்னு வருமா. இதை நம்ம கேன்சல் பண்ண என்ன வருது, ஒரு 6 டைம்ஸ் வந்து 24 1 3. அப்போது PS ஸ்கொயர் ஈக்குவல் டு நம்மளுக்கு என்ன வருது, PS ஸ்கொயர் ஈக்குவல் டு 63 இருக்குது. PSோட வேல்யூ நம்மளுக்கு என்னவாக இருக்குது, PS ஈக்குவல் டு நம்மளுக்கு √63 இருக்குது. ஆப்ஷன் 2 தான் நம்மளுக்கான ஆன்சராக இருக்க முடியும். ஓகேங்களா, இந்த சம்மை இப்படியும் சால்வ் பண்ணலாம். இல்லை அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், டேரெக்டாக ஸ்டூவர்ட் தியரம் போயிடலாம். இப்போது ஸ்டூவர்ட் தியரம் அது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு ட்ரையாங்கிள், எனி ட்ரையாங்கிள் ஓகேங்களா, ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிளாக தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஸ்டூவர்ட் தியரம் பொறுத்தவரை எந்த ட்ரையாங்கிள் வேணா இருக்கலாம். இப்போ இந்த ட்ரையாங்கிள் என்ன எடுத்துக்கலாம்னா, இது ஒரு ABC அப்படின்னு ஒரு ட்ரையாங்கிள் இருக்குன்னு வச்சுக்கலாம். இந்த ஏக்கு ஆப்போசிட் A, இந்த பிக்கு ஆப்போசிட் B, இந்த சிக்கு ஆப்போசிட் என்னவாக இருக்குன்னா சியாக இருக்குது அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா, இந்த சியிலேருந்து ஒரு வெர்டெக்ஸ்லேருந்து ஒரு லைன் வருது. இந்த லைனு இந்த ஏபியில் ஒரு பாயிண்ட்டில் மீட் பண்ணுதுன்னு வச்சுக்கலாம். அந்த பாயிண்ட்டில் மீட் பண்ணுறது இது என்னவா ஸ்ப்ளிட் பண்ணுதுன்னா இது M இது N அப்படின்னு ஸ்ப்ளிட் பண்ணுதுன்னு வச்சுக்கலாம். இந்த லைனை வந்து நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா, இப்போது இந்த எக்ஸோட வேல்யூ நம்மளுக்கு வேணும் அப்படின்னா என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டூவர்ட் தியரம் படி இந்த ஏவை ஸ்கொயர் பண்ணி இன்ட்டு N, இந்த பியை ஸ்கொயர் பண்ணி இன்ட்டு M பண்ணுவோம் ஃபஸ்ட்டு. அப்போ என்ன வரும், A ஸ்கொயர் N ப்ளஸ் B ஸ்கொயர் M ஈக்குவல் டு இந்த எக்ஸ் ஸ்கொயர் பண்ணும், எக்ஸ் ஸ்கொயர் இந்த சி எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு சி ப்ளஸ் MNCக்கு ஈக்குவலாக இருக்கும், MNCக்கு ஈக்குவலாக இருக்கும். இதுதான் ஸ்டூவர்ட் தியரம். ஓகேங்களா, இதுதான் ஸ்டூவர்ட் தியரம். இந்த சைடை ஸ்கொயர் பண்ணி இதுக்கும் இந்த ஸ்கொயர் பேர் இதுக்கும் ஆட் பண்ணுறப்ப நம்மளுக்கு என்ன வரும்னா எக்ஸ் ஸ்கொயர் பண்ணி இன்ட்டு சி, இந்த மொத்த சிக்கும் மல்டிப்ளை பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு இது இன்ட்டு இது ப்ளஸ் இன்ட்டு சி, இந்த மாதிரி நம்ம பண்ணுவோம். ஓகேங்களா, இப்போ என்ன பண்ணுவோம், டேரெக்டாக இதில் போட்டு பார்த்துருவோமா. இப்போ எப்படி சால்வ் பண்ணுவோம், ஸ்டூவர்ட் தியரம் படி இந்த ஸ்கொயர் 9 ஸ்கொயர் இன்ட்டு 3 பண்ணால் நம்மளுக்கு என்ன வருது, 81 இன்ட்டு 3 வருமா. 81 இன்ட்டு 3 ப்ளஸ்ஸு 81 இன்ட்டு 6 அப்படின்னு இருக்கும். ஓகேங்களா, 81 இன்ட்டு 3 81 + 6 அப்படின்னு இருக்கும்.
ஓகே, நெக்ஸ்ட்டு ஈக்குவல் டு இந்த ஸ்கொயர், நம்மளுக்கு இந்த லைன் இப்போ இருக்காது, இதை நம்ம என்ன எடுத்துக்கலாம்னா எக்ஸ் ஸ்கொயர் எடுத்துக்கலாம். எக்ஸ் ஸ்கொயர் சி அப்படின்னு எடுப்போமா, சியோட வேல்யூ என்னவாக இருக்கும் 9 இருக்கும். எக்ஸ் ஸ்கொயர் சி 9. நெக்ஸ்ட்டு ப்ளஸ்ஸு எம்என்சி, அதாவது 3 × 6 × 9 அப்படின்னு அர்த்தம். 3 × 6 × 9 9 3s are 27. 9 என்ன 9ஓட காமனாக வெளியே எடுத்து கேன்சல் பண்ணிடலாம். 9 × 3 × 6 இருக்கும். இதை சால்வ் பண்ணால் நம்மளுக்கு √63 அப்படின்றது வரும். ஓகேங்களா, இதை நம்ம என்ன பண்ணிடலாம், ஓரமாக எடுத்துகிட்டு போயிடலாமா. ஓகே, இதுதான் ஸ்டூவர்ட் தியரம். இப்போ பாருங்கள், இதை நம்ம சால்வ் பண்ணுறப்ப என்ன வருதுன்னு பாருங்கள். இப்போ இதை சால்வ் பண்ணுறப்ப என்ன வருது, இப்போ இந்த 9 காமனாக எடுத்து என்ன பண்ணிடலாம், கேன்சல் பண்ணலாமா. இது அடிச்சா 9, இது அடிச்சா 9 வந்துடும். அப்போ 9 3s are 27 ப்ளஸ் 9 6 என்ன வருது நம்மளுக்கு 54 ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 18 வருதா. 6 3s are 18 வரும். இப்போது 54 - 18 நம்மளுக்கு 9 வருதா. இதை நம்ம இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்துட்டோம்னா என்ன வருது, 27 - 8 நம்மளுக்கு 9 வரும். 9 + 54 நம்மளுக்கு வந்து 63. அப்போ எக்ஸ் ஸ்கொயர் = 63, எக்ஸ் = என்ன வருது √63 வந்துடும். இந்த மாதிரி நம்ம டேரெக்டாக ஸ்டூவர்ட் தியரத்துலையும் போடலாம். இல்லை நம்மளுக்கு ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிளாக இருக்கிறதால மட்டும் இந்த கான்செப்ட் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா, ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிளுக்கும் ஐசோசெலஸ் ட்ரையாங்கிளுக்கும் இது யூஸ் பண்ணலாம். மற்ற ட்ரையாங்கிளுக்கு நம்ம ஸ்டூவர்ட் தியரம் மட்டும்தான் நம்ம என்ன பண்ண முடியும், போட முடியும். ஓகேங்களா, இதுக்கு பேர் என்னதுன்னா ஸ்டூவர்ட் தியரம். ஸ்டூவர்ட்ஸ் தியரம். ஓகேங்களா, ஓகே, ரொம்பவே இம்பார்ட்டண்டான கான்செப்ட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான லாஸ்ட் சம் நம்ம வந்தாச்சு. நாளைக்கு நம்ம கிளாஸ் 15ல் மீட் பண்ணலாம். இந்த சிஜிஎல் நோட்டிஃபிகேஷன் என்ன பண்ணுங்கள், கிராஜுவேஷன் முடிச்ச எல்லாருமே கண்டிப்பாக அப்ளை பண்ணிவிடுங்க. நம்ம என்ன பண்ணிடலாம், இந்த 2 மந்த்தில் நல்லா ரிவைஸ் பண்ணிவிட்டு Tier 1 கிளியர் பண்ணி Tier 2க்கு போயிடலாம். ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.